பிள்ளைகள் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. செக் பண்ணுங்க பாப்போம், ஸ்க்ரீன் கிளியரா இருக்கான்ட்டு. நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லி. ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதானே? நோ இஷ்யூ அப்படியா? பிள்ளைகள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பேசுறது கிளியரா கேக்குது, ஸ்க்ரீன் கிளியரா இருக்குன்றத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு ப்ளீஸ். ஓகே. சரி, டைம். நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப வணக்கம் பிள்ளைகள். அப்போ 2027 பேட்ச்ல அச்சீவர்ஸ் அகாடமியால நடக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரைட்? முதலாவது கிளாஸ். முதலாவது கிளாஸ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போற பாடம் யூனிட் 2, ரைட்? யூனிட் 2. அப்போ கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிரின் ரசாயனகல அடிப்படை, ரைட்டா? அப்போ நாங்கள் பாடம் தொடர்பாக இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னர், சரியா, ஏ லெவல் பயாலஜி தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று உங்களுக்கு செய்வோம், சரிதானே? ஏ லெவல் பயாலஜி தொடர்பான இன்ட்ரடக்ஷன். சில பேர் இதில் கிளாஸஸ் எதுவும் போயிருக்கீங்களா என்னன்ட்டு எனக்கு ஒரு கதையும் தெரியாது, ரைட்டா? அப்போ நாங்கள் ஏ லெவல் பயாலஜின்றது என்ன, ஏ லெவல் பயாலஜியில் எத்தனை பாடங்கள் இருக்கு, சரியா, ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் ஃபைனல் எக்ஸாமுக்கு எத்தனை கேள்விகள் வரும், இந்த கதையை கொஞ்சம் பார்ப்போம், சரியா? ரைட். அப்ப நான் போர்டில் எழுதுறதும் உங்களுக்கு விளங்கும் நம்புறேன், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்ப இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே? அப்ப இது கிளியரா விளங்கும் நம்புறேன். ஓ, ரைட்டா, கிளியரா விளங்கும் நம்புறேன். தானே? ஓகே. சரி பிள்ளைகள் கவனிங்க. அப்ப ஏ லெவல் பயாலஜில மொத்தம் 10 பாடங்கள் இருக்கு, சரியா? 10 பாடங்கள் இருக்கு. அதுல முதலாவது பாடம் என்னது? முதலாவது பாடம் என்னதுன்னா உயிரியலுக்கான அறிமுகம். உயிரியலுக்கான அறிமுகம். முதலாவது பாடம் வந்து உயிரியலுக்கான உயிரியலுக்கான அறிமுகம். உயிரியலுக்கான அறிமுகம். இந்த உயிரியலுக்கான அறிமுகம்ன்றது வெரி ஈஸி பாடம், சரியா? மிக 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 இலகுவான பாடம். ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த பாடத்துல இருந்து எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும் அப்படின்னா மேக்சிமம் 1 மார்க்ஸுக்கு வரும். மேக்சிமம் ஆக கூடிய அளவு வரக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை இந்த பாடத்துல 100க்கு 1 மார்க்ஸுக்கு வரும், சரியா? அப்ப இதை நாங்க எத்தனை பாட வேலைகள்ல படிக்கணும்? 5 பாட வேலைகள்ல படிக்கணும். 5 பாட வேலைகள்ல படிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏ லெவல்ல ஒரு பாட வேலைன்றது சரியா 40 நிமிடங்கள். 40 நிமிடங்கள். ஏ லெவல்ல உங்களுக்கு ஒவ்வொரு பாடமும் எத்தனை எத்தனை பாட வேலைகள் இருக்கும்? 2 2 பாட வேலைகள் இருக்கும், சரியா? அப்படின்னா அப்ப 40 நிமிடம் 40 நிமிடம் 80 நிமிடமே. அப்போ ஒரு அவரும் என்ன, ஒரு அவரும் 20 நிமிஷத்துல தான் உங்களுக்கு ஏ லெவல்ல பாட வேலைகள் இருக்கும், பாடசாலையில, ஸ்கூல்ஸ்ல, சரிதானே? அப்ப 5 பாட வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு பாடம். 2 நாள்ல ஈஸியா முடிக்கலாம் நாங்க இந்த பாடத்தை, சரியா? அப்ப இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி தான் பாடம் பேர். எத்தனை எத்தனை கேள்விகள் வரும்னு சொன்னேன் நான். எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்? 1 மார்க்ஸுக்கு, மேக்சிமம் 1 மார்க்ஸுக்கு, சரியா?
வெயிட் சிக்கலும் ஆயிருக்கு. சரியா? அப்ப உயிரியலுக்கான அறிமுகம்ன்றது 5 பாட வேலைகள் உள்ளடக்கிய பாடம். எவ்வளவு நாள் நீங்க படிச்சு முடிக்கணும்? இத ஒரு 2 நாள்ல படிச்சு முடிக்கணும். ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த பாடத்துல இருந்து எவ்வளவு கண்ட்ரிபியூஷன்? ஃபைனல் எக்ஸாம் இந்த பாடத்துக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூஷன்? 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ் எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். சில வேளை எம்சிக்யூல ஒரு வினா இருக்கும். எம்சிக்யூல ஒரு வினா இருக்கும். அல்லது ஸ்ட்ரக்சர் எஸ்ஸேன்ட்டு ஒரு அமைப்பு கட்டுரை ஓ லெவலில் நீங்க எக்ஸாம் செஞ்சு அனுபவம் இருக்கும் தானே. அமைப்பு கட்டுரை வினாக்கள் இருக்கு தானே. அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல சில வேளை ஒரு கேள்வி 2 கேள்வி வரலாம். சரியா? ஒரு கேள்வி 2 கேள்வி வரலாம். அப்படின்னா அமைப்பு கட்டுரை வினால ஒரு கேள்வி 2 கேள்வி எப்படி வரும் என்றால் என்ன கேள்வி வரும். டெஃபினிஷன்ஸ் எழுத சொல்லி வரும். சரியா? டெஃபினிஷன் எழுத சொல்லி வரும். இசைவாக்கம் என்றால் என்ன, கூர்ப்பு என்றால் என்ன, உறுத்துணர்ச்சி என்றால் என்ன, ரைட்? இயற்கை வளங்களின் அதீத பாவனையால் எழுந்துள்ள சுற்றாடல் பிரச்சனைகள் எவை? சரியா? இப்படி கேள்வி வரலாம் இந்த பாடத்துல இருந்து. ரைட்? அடுத்து 2வது பாடம். சரியா? 2வது பாடம் என்ன பாடம்? உயிரின் ரசாயன மற்றும் கல அடிப்படை. உயிரின் ரசாயன மற்றும் கல அடிப்படை. உயிரின் சரியா ரசாயன ரசாயன மற்றும் மற்றும் கல அடிப்படை. கல அடிப்படை. சரியா? இதான் நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடம். எத்தனை பாட வேலைகள் தெரியுமா பிள்ளைகள்? 80 பாட வேலைகள். 80 பாட வேலைகள். 80 பாட வேலைகள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். 40 நாட்கள் படிக்க வேண்டிய பாடம். அப்ப எம்சிக்யூ வருமா? அதுல எஸ் எம்சிக்யூ வரும். சரியா? அப்ப நாங்க எம்சிக்யூன்னு போடுறேன். ரைட்? அப்ப இங்க ஸ்ட்ரக்சர்ட் போடுறேன். ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஸே. சரியா? அமைப்பு கட்டுரை வினாக்கள். அடுத்தது கட்டுரை வினாக்கள். அடுத்தது கட்டுரை வினாக்கள். விளங்குதா? அடுத்தது கட்டுரை வினாக்கள். சரியா? ரைட். அப்ப இந்த பாடத்துல இருந்து எம்சிக்யூ வருமா? எஸ் எம்சிக்யூ வரும். எத்தனை எம்சிக்யூ வரும் தெரியுமா? 7 எம்சிக்யூ வரும். 7 எம்சிக்யூ அல்லது 6 எம்சிக்யூ வரும் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ரைட்? ஸ்ட்ரக்சர் கேள்வி வருமா? ஆமா. ஸ்ட்ரக்சர் கேள்வி கிட்டத்தட்ட இப்ப இந்த இப்ப 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 ட்ரெண்டை நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 2ல ஸ்ட்ரக்சர் வர்றது குறைஞ்சிக்கிட்டு போகுது. யூனிட் 2ல ஸ்ட்ரக்சர் வர்றது குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்ப நாங்க எவ்வளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 1 மார்க்ஸ்ல இருந்து 2 மார்க்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். சரியா? அப்ப நான் மேக்சிமம் உள்ளதே போடுறேன். எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸுக்கு நான் ஸ்ட்ரக்சர் கேள்வி எதிர்பார்ப்பேன். 2 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி எதிர்பார்ப்பேன். எந்த பாடத்துல? உயிரின் ரசாயனம் மற்றும் கல அடிப்படையில. சரியா? எஸ்ஏ வருமானா? எஸ் வரும். எஸ்ஏ லாஸ்ட் இயர் எஸ்ஏ எப்படி வந்துச்சு? ஒரு சின்ன பாட்டு ஒன்று மட்டும் வந்துச்சு. முழு கேள்வி வரல. முழு கேள்வி வந்தால் எத்தனை மார்க்ஸுக்கு வரும்னா 7.5 மார்க்ஸுக்கு வரும். 7.5 மார்க்ஸுக்கு வரும். சரியா? அப்போ உயிரின் ரசாயனம் மற்றும் கல அடிப்படை. இந்த உயிரின் ரசாயனம் மற்றும் கல அடிப்படை 80 பாட வேலைகள். இதில் நாங்க என்னென்ன படிப்போம் அப்படின்னா உயிரின் ரசாயன அடிப்படை. உயிரின் ரசாயன அடிப்படையில் நாங்க என்னென்ன படிப்போம்? அத்தியாவசியமான மூலகம் தொடர்பாக படிப்போம். சரியா? புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள சிறப்பியல்புகள், நீர் தொடர்பாக படிப்போம். அசேதன சேர்வை தொடர்பான ஒரு அசேதன சேர்வைகள்ல நீர் தொடர்பாக படிப்போம். ரைட்? அதுக்கு அடுத்தபடியாக சேதன சேர்வைகள். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க சேதன சேர்வைகள்ல கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பாக கம்ப்ளீட்டா படிப்போம். ரைட்? அடுத்து லிப்பிட்டுகள். சரியா? அடுத்தது புரதங்கள். அடுத்தது நியூக்ளிக் அமிலங்கள். இது தொடர்பாக ஃபுல்லா படிப்போம். சரியா? அப்ப நான் சொல்ற ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் ஒரு எம்சிக்கு கண்டிப்பா வரும். இதுல இப்ப நான் உயிரின் ரசாயன அடிப்படைன்னு சொன்னேன் செகண்ட் யூனிட்ல, அது ஒரு டியூட். அப்ப நம்மட கிளாஸ்ல அப்படிதான் போகும். இதுல ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டியூட் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டியூட்.
அந்த ஒவ்வொரு டியூட்ல இருந்தும் கண்டிப்பா ஒரு எம்சிக்கு வரும். கண்டிப்பா ஒரு எம்சிக்கு வரும். விளங்கு தானே? அப்ப கிட்டத்தட்ட ஆறு டியூட்ஸ் மாதிரி இருக்கும். 6 டியூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 7 கேள்வி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இங்க விளங்குதாக ரைட். அப்ப ஸ்டார்டிங்ல படிக்கிறது உயிரின் ரசாயன அடிப்படை. அடுத்து 2.1 தான் அது. 2.2 என்னது? களம் தொடர்பாக படிப்போம் பிள்ளைகள். களம், வாட் இஸ் செல்? அப்ப களம், சரியா? களத்தின் கட்டமைப்பு, களத்தில் உள்ள கூறுகள் எல்லாம் தொடர்பாக படிப்போம். கள புன்னங்கம், நுணுக்கு காட்டினா என்ன, நுணுக்கு காட்டில எளிய நுணுக்கு காட்டி, கூட்டு ஒளி நுணுக்கு காட்டி, இலத்திர நுணுக்கு காட்டி தொடர்பாக படிச்சுட்டு போவோம். அவ்வளவும் படிப்போம். ஒரு களத்துள்ளுக்கு இருக்கிற சகல கட்டமைப்புகளையும் சகல கலப்புன்னங்கங்களையும் படிப்போம். சகல கலப்புன்னங்கங்களையும் படிப்போம். விளங்குதா? ரைட். அதான் 2.2. 2.3 என்ன தெரியுமா? களவட்டமும் களப்பிரிவும் செயல்முறையும். களவட்டமும் களப்பிரிவு செயல்முறையும். சரியா? ரைட். களவட்டமும் களப்பிரிவும் செயல்முறையில் என்ன பார்ப்போம்? ஓல் சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இளையுறு பிரிவுனா என்ன, ஒடுக்கட் பிரிவுனா என்னன்றதெல்லாம் இங்க படிப்போம். சரியா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விந்து எவ்வாறு உருவாகுதுன்றதை படிப்போம். ஒரு முட்டை எவ்வாறு உருவாகுதுன்னு படிப்போம். விந்து உருவாகும் போது நடக்கிற கருப்பிரிவு என்னன்னு பார்ப்போம். முட்டை உருவாகும் போது நடக்கிற கருப்பிரிவு என்னன்னு பார்ப்போம். எங்களுக்கு தப்பித்தவறி காயம் ஏற்பட்டால் ஒரு குறித்த காலத்துல அந்த காயம் குணமடையும். அப்ப அந்த இடத்துல நடக்கிற கருப்பிரிவு என்னன்றது பார்ப்போம். சரியா? அங்க நடக்கிறது இளையுறு பிரிவா ஒடுக்கட் பிரிவான்றது பார்ப்போம். அதே மாதிரி சகல அங்கிகளும் தனது வாழ்க்கையை தனிக்கல நிலையில ஆரம்பிக்கும்னு படிப்பீங்க நீங்க. இப்ப நாங்கள்லாம் தனிக்கல நிலையில தானே ஆரம்பிச்சோம் எங்களோட வாழ்க்கைய. எப்படி? கருக்கட்டல் நடக்கும். எங்க நடக்கும் கருக்கட்டல்? பெலோபியன் குழாயில. எப்படி கருக்கட்டல் நடக்கும்? விந்தினது கருவும் முட்டையினது கருவும் இணைந்து, எதுவும் பிள்ளை, விந்தினது கருவும் முட்டையினது கருவும் இணைந்து ஒரு நுகம் உருவாகும். அந்த நுகம் தனிக்கலமா பல்கலமா? தனிக்கலம். அதுல இருந்தா இவ்வளோ பெரிய உடல் ஒண்ணு எங்களுக்கு உருவாயிருக்கு. அப்ப அந்த நுகம் பிரிஞ்சு 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 கலப்பிரிவின் மூலம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய கலங்களை உருவாகி தான் எங்க உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த கருப்பிரிவுக்கு பேர் சொல்றது இளையுறு பிரிவு. இளையுறு பிரிவு எவ்வாறு இடம்பெறுதுன்றது பார்ப்போம். விளங்குதாக? ரைட். அடுத்தது 2.4. 2.4 அணுசேப செயற்பாடுகளில் சக்தி தொடர்புகள். அணுசேப செயற்பாடுகளில் சக்தி தொடர்புகள். அப்ப இந்த அணுசேப செயற்பாடுகளில் சக்தி தொடர்புகளை நாங்க மூணா உடைச்சு படிப்போம். அதுல ஸ்டார்டிங் ஏடிபின்றது என்ன, நொதியம்னா என்ன, நொதிய தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள், நொதிய தாக்க பொறிமுறை, சரியா? இதெல்லாம் பார்ப்போம். அது ஒரு டியூட் உங்களுக்கு தனியா கிடைக்கும். தனியா ஒரு டியூட் ஒன்று கிடைக்கும். சரிதானே? அடுத்து ஒளித்தொகுப்பு போட்டோசிந்தசிஸ். அப்ப ஒளித்தொகுப்புன்றது பெரிய பாடம் பிள்ளைகள் இங்க A level பயாலஜில. சரியா? ஒளித்தொகுப்பு தொடர்பா ஃபுல்லா படிப்பு. அப்ப ஒளித்தொகுப்பு முடிஞ்ச பிறகு கடைசி அந்த பாடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும்? கலச்சுவாசம், செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இது ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? இது ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அப்ப இந்த பாடத்தை வச்சு நான் இந்த கிளாஸஸ் எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் டியூட் முடிஞ்சால் உங்களுக்கு எம்சிக்யூ எக்ஸாம் நடக்கும். சரியா? எம்சிக்யூ எக்ஸாம் தரமான கேள்விகள் இருக்கும் அதுல. சரியா? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஈஸியான கேள்வி போகும். ஈஸியான கேள்வி நீங்க ட்ரக்குக்கு வர்றதுக்காக. விளங்கு தானே? அப்ப எடுத்தது உங்களுக்கு கஷ்டமான கேள்வியில் ஸ்டார்ட் பண்றது இல்லை. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. முதல்ல ஈஸியான கேள்வி. நீங்களும் நினைப்பீங்க இது என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, பயாலஜி இவ்வளவு ஈஸியா அப்படின்ட்டு. போக 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 கேள்வி கொஞ்சம் டஃப் ஆகிட்டு போகும். அப்ப செகண்ட் யூனிட்ல 2.1 உயிரின் ரசாயன அடிப்படையில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் எம்சிக்யூ எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ண பிறகு ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் நடக்கும். ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அப்படின்னா அமைப்பு கட்டுரை வினாக்கள் நடக்கும்.
அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கீமை வச்சு நீங்கள் திருத்துவீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா கதை? ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? எஸ்ஏ கேள்வி நடக்கும், கட்டுரை வினாக்கள் நடக்கும். விளங்குதா? கட்டுரை வினாக்கள் நாங்க டிஸ்கஸ் பண்றது இல்ல, உங்களுக்கு ஸ்கீம் தந்துடுவேன்னா அந்த ஸ்கீம்ல உள்ள பாயிண்ட்ஸை நீங்க பார்த்து திருத்துவீங்க. திருத்தின பிறகு உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் வரும் வராதுன்றது தெரியும். சரியா? இப்போதைக்கு சில வேளை உங்களுக்கு விளங்காது நான் என்ன பேசுறேன் அப்படின்ட்டு. எஸ்ஏ கதையெல்லாம் நீங்க இன்னும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரியா? எஸ்ஏ கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு அவ்வளோ சொல்லி தருவேன். எஸ்ஏ ஒன்று எவ்வாறு எழுதுறது, எந்த பாயிண்ட் தேவை, எந்த பாயிண்ட் தேவையில்ல, எல்லாத்தையும் சொல்லி தருவோம். கேள்வி ஒன்று எவ்வாறு அணுகிறது, சகலதும் கதை போனாங்க. விளங்குதா? ரைட். அப்ப அலகு 2 முடியும். உயிரின் ரசாயனம் மற்றும் கல அடிப்படை 80 பாடவேளை, 7 MCQ, 2 ஸ்ட்ரக்சர், 7.5. அப்படின்னா 2 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வரும், 7.5 மார்க்ஸுக்கு என்ன வரும்? எஸ்ஏ வரும். 7.5 மார்க்ஸுக்கு எஸ்ஏ வரும். அப்ப டோட்டலா நீங்க பாப்பீங்களா இருந்தா, சரியா, இந்த பாடத்துல இருந்து எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்னா 7 2 9, 9 மேலும் 16, 16.5 மார்க்ஸ் வரும் ஃபைனலுக்கு. 100க்கு 16.5 மார்க்ஸ். 100க்கு 16.5 மார்க்ஸ் நாங்க கெஸ் பண்றோம். விளங்குதா? அப்ப இந்த எஸ்ஏ லாஸ்ட் இயர் எஸ்ஏ வந்து 7.5க்கு வரல. ஏன் அப்படின்னா இதோட செகண்ட் யூனிட்டோட சேர்த்து வேறொரு பாடத்தை போட்டாங்க, 7வது பாடத்தை போட்டாங்க. அதனால இவ்வளவுக்கு வரல. அதை இங்க கவர் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரக்சர்ல கவர் பண்ணிட்டாங்க. விளங்கு தானே? அப்ப கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 16 மார்க்ஸ் மாதிரி வரும் இந்த பாடத்துல. 15 தொடக்கம் 16 மார்க்ஸ். சரியா பிள்ளைகள்? இது உங்களுக்கு முக்கியம். இந்த கிளாஸ் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம். ஏன்? எதுல இருந்து எவ்வளவு கேள்வி வரும்னு தெரிஞ்சாதான் எவ்வளவு எஃபர்ட் போடுறதுன்னு தெரியும். சரியா? அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் படிச்சுட்டு போகணும். ஒன்னும் தெரியாம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அவ்வளவுதான் தெரிஞ்சாச்சு. அப்ப யூனிட் 2ல இருந்து இத்தனை MCQ, இத்தனை ஸ்ட்ரக்சர், இத்தனை எஸ்ஏ வரப்போகுது. இந்தந்த எஸ்ஏ தான் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். யூனிட் 2ல பிள்ளைகள் 13 எஸ்ஏ தான் இருக்கு. அப்ப 13 எஸ்ஏக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு எப்பவுமே 13 எஸ்ஏக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு வச்சால் என்ன செய்யலாம்? எந்த எஸ்ஏ ஃபைனல்ல வந்தாலும் ரெடி. நம்ம தான் செஞ்சு பார்த்துருக்கோமே. செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எந்த நேரத்தில் எஸ்ஏ கொடுத்தாலும் செய்யற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. சரியா? அப்ப ஈஸியா எடுக்கலாம், அந்த மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். விளங்குதா? பிளானிங் ஒன்று இருக்கணும். சும்மா படிக்கிறோன்ட்டு நாங்க எடுத்து உட்காந்து படிச்சாச்சு, அப்படி சரி வர. சரி, ஏ லெவல்ன்றது நல்லா பிளான் பண்ணி செஞ்சால் ரீச் பண்ணலாம். உங்களோட டார்கெட்டை நீங்க ரீச் பண்ணலாம். அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். என்னது? ஏ லெவல்ன்றது சரியா அவ்வளோ கஷ்டமான துறையும் அல்ல. ஏ லெவல்ல பயோமேத்ஸ்ன்றது அவ்வளோ கஷ்டமான துறையும் அல்ல, அவ்வளோ ஈஸியான துறையும் அல்ல. சரியா? வெரி டிஃபிகல்ட்டும் இல்ல, வெரி ஈஸியும் இல்ல. ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சால் வருமே கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். கன்சிஸ்டன்சி இருக்கணும். தொடர்ச்சியாக மாணவர்கள் இயங்கினால் மட்டுமே நீங்க நினைச்சதை சாதிக்கல. ஆரம்பத்திலிருந்து நாங்க என்ன செஞ்சுட்டு போகணும்? வேலை செஞ்சுக்கிட்டு போனாதான் சாத்தியமே ஒழிய கடைசி 1 மாசத்துல கடைசி 2 மாசத்துல நான் அதை பண்ண போறேன் இது பண்ண போறேன் செஞ்சு ஒன்னும் பண்ணல. அதே லெவல்ல சொல்ற விளங்குதா? அனுபவத்துல சொல்றோம் பிள்ளைகள். ரைட்? அப்ப 2014 நான் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். அப்ப 2014ல இருந்தே நாங்க கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்ப 2017ல தான் நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு வரேன். ஒஃபிஷியலா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா 2017 தான் வர்றேன். அந்த டைம்ல எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, படிச்சு டீச் பண்ணி. இப்ப என்ட எத்தனாவது வருஷம்? அப்ப இது 10வது வருஷம் டீச்சிங் ஃபீல்ட்ல. எத்தனாவது வருஷம்? 10வது வருஷம் இது போய்கிட்டு இருக்கு. விளங்க தானே? சோ என்ன செய்யணும்? அப்ப தெரியும், ஒரு சார் உங்களுக்கு படிப்பிச்சுக்கிட்டு இது முக்கியம், இதை நீங்க நோட் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் அனுபவத்துல சொல்றார், மறக்க கூடாது. அவர் அனுபவத்துல சொல்றார், நீங்க அனுபவம் இல்லாம அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்ற விளங்குதா? அவர் சொல்றது அனுபவத்தை வச்சு. அப்ப நீங்க அது தேவலன்று இருந்தால் எங்கேயோ மாட்டுவீங்க, கண்டிப்பா மாட்டுவீங்க. விளங்குதா? அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றார், இது வரும்,
இது வரக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லுவார். சரியா? நம்ம அங்க கவனஈனமா இருந்தோம்னா எங்கேயோ போயிட்டு மாட்ட போறோம்னு அர்த்தம். சரியா? யாரா இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது அனுபவத்துல சொல்றது. சோ அதை நீங்க புறந்தள்ள கூடாது பிள்ளைகள், புறந்தள்ள கூடாது. ரைட்டா? அப்ப செகண்ட் யூனிட் ஓவர், செகண்ட் யூனிட் முடியும் அதோட. அடுத்து மூன்றாவது யூனிட். சரியா? மூன்றாவது யூனிட் என்ன அப்படின்னா அங்கிகளின் கூர்ப்பும் பல்வகைமையும். அங்கிகளின் கூர்ப்பும் பல்வகைமையும். ரைட்? அங்கிகளின் அங்கிகளின் கூர்ப்பும் கூர்ப்பும் பல்வகைமையும். சரியா? evolution and diversity of organism. evolution and diversity of organism. அப்ப இது கிட்டத்தட்ட 60 பாடவேளைகள், 60 periods, 60 பாடவேளைகள். விளங்குதா? எம்சிக்யூ வருமா? வருமானா எஸ் வரும். எத்தனை எம்சிக்யூ? 4 எம்சிக்யூ வரும். 4 எம்சிக்யூ வரும். சரியா? ஸ்ட்ரக்சர் வருமா? எஸ், ஸ்ட்ரக்சர் வரும். எத்தனை ஸ்ட்ரக்சர்? 2.5 மார்க்ஸுக்கு மாறி ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். 2.5 மார்க்ஸுக்கு மாறி. நான் ஃபைனலா சொல்றேன் ஸ்ட்ரக்சருக்கு டோட்டலா எத்தனை மார்க்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தருவாங்கன்றது நான் சொல்றேன். 2.5க்கு மாறி மார்க்ஸ் வரும். எஸ்ஏல வர்றது பிள்ளைகள் ஷுவர் இல்லை. எஸ்ஏல வர்றது நாட் ஷுவர். இந்த பாடத்துல இருந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். வரலாம், வராமலும் இருக்கலாம். சரியா? வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம். இப்படிதான் இருக்கு நடக்கும் இந்த பாடத்துல. சரியா? அப்ப இந்த பாடத்துல என்ன படிப்போம் நாங்க? இந்த பாடத்துல என்ன படிப்போம் அப்படின்னா பூமியில, சரியா, உயிரிகள் எவ்வாறு கூர்ப்படைந்தது, புவியில உயிரிகள் எவ்வாறு கூர்ப்படைஞ்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் கதை. முதலாவது களம் எவ்வாறு தோன்றுச்சு. சரியா? அது எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தோன்றுச்சு, எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தோன்றுச்சு தெரியுமா? 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. அப்பதான் தோன்றுச்சு மூல முதற்கலம். மூல முதற்கலம், மூல முதற்கலம். புரோட்டோசெல்னு சொல்றது அத. புரோட்டோசெல். இது எவ்வாறு தோன்றுச்சுன்னு பார்ப்போம். இந்த களம் கூர்ப்படைஞ்சு 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 தான் இந்த பூமியில இவ்வளோ உயிர் பல்வகமை இருக்கு அப்படின்னு கதைப்போம். இவ்வளோ உயிர் பல்வகமை இருக்கு. சரியா? அப்ப மனிதர்கள் கூர்ப்பின் உச்சகட்டம். விலங்குகள்ல மனிதன் தான் கூர்ப்பின் உச்சகட்டம். அதே மாதிரி தாவரங்கள்ல கூர்ப்பின் உச்சகட்டம் யார்? பூக்கும் தாவரங்கள். நாங்க எல்லாம் எங்க இருந்து கூர்ப்படைஞ்சோம்? அந்த மூல முதற்கலத்திலிருந்து, அந்த பாக்டீரியா களத்திலிருந்து தான் கூர்ப்படைச்சோம். இது எவ்வாறு நடந்துச்சுன்னு படிப்போம் பிள்ளைகள். விளங்குதா? எவ்வாறு நடந்துச்சுன்னு படிப்போம். இது படிச்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்லி கேளும். இந்த தாவரத்துக்கும் இந்த தாவரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதுட காயும் இந்த தாவரத்தின் காயும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிளான்ட் இலையும் இந்த பிளான்ட் இலையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது நான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம் எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு. விளங்குதா? கூர்ப்புன்றது அதானே. நெடுங்காலம் தேவை கூர்ப்பு நடக்கிறதுக்கு. பல மில்லியன் கணக்கான வருடங்கள் தேவை கூர்ப்பு நடக்கிறது. சரியா? அப்ப கூர்ப்பு நடந்துதான் இந்த அங்கிகள் எல்லாம் தோன்றுனுச்சுன்றத நாங்க இந்த பாடத்துல பார்ப்போம். இந்த பாடத்துல என்ன படிக்கணும்? பாக்டீரியாக்கள் தொடர்பாக படிக்கணும். டொமைன் பாக்டீரியா, பேரிராச்சியம் பாக்டீரியா படிக்கணும். பேரிராச்சியம் ஆக்கியா தொடர்பாக படிக்கணும். பேரிராச்சியம் யூக்கரியா தொடர்பாக படிக்கணும். அதுல பேரிராச்சியம் யூக்கரியால தான் கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் எனிமாலியா, இது தொடர்பான நீங்க படிக்கணும். விளங்குதா? அப்ப டோட்டலா ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த பாடத்தோட கண்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 6.5 மார்க்ஸ் தொடக்கம் 7 மார்க்ஸ், 6.5 மார்க்ஸ், 6.5 மார்க்ஸுக்கு வரும் ஃபைனல் எக்ஸாம். 6.5 மார்க்ஸுக்கு வரும். ரைட்டா? அடுத்து 4வது பாடம் பிள்ளைகள். 4வது பாடம் என்னது? தாவர அமைப்பும் தொழிலும். தாவர அமைப்பும் தொழிலும். பிளான் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். தாவர அமைப்பும் தொழிலும். தாவர அமைப்பும் தொழிலும். தாவர அமைப்பும் தொழிலும்.
அப்ப இந்த பாடமும் எத்தனை பாட வேலை நீங்க கேட்பீங்களா இருந்தா 80 பாட வேலைகள். 80 பாட வேலைகள். சரியா? 80 பாட வேலை. சரியா? அப்ப யூனிட் 2 மாதிரி ஒரு பாடம். யூனிட் 2 மாதிரி ஒரு பாடம். வெரி இம்பார்ட்டன்ட் பாடம். அப்ப இந்த செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் எல்லாம் அப்படி இம்பார்ட்டன்டான பாடம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சு அப்படி ரெடியா இருக்கணும் எக்ஸாமுக்கு. அப்பதான் சமாளிக்கலாம் நாங்க எக்ஸாம். ரைட்? அப்ப எத்தனை மார்க்ஸ் வரும் எம்சிக்யூல? எம்சிக்யூல எத்தனை கேள்விகள் வரும்னா 8 கேள்வி வரும். ஸோ 8 கேள்விக்கு 8 மார்க்ஸ். ஸ்ட்ரக்சர் வருமா? கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வரும். எத்தனை மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வரும்? 2.5 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வரும். 2.5 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வரும். எஸ்ஏ வருமானா? கண்டிப்பா எஸ்ஏ வரும். எத்தனை பாடத்துக்கு எஸ்ஏ வரும்? 7.5 மார்க்ஸுக்கு எஸ்ஏ வரும். 7.5 மார்க்ஸ்க்கு எஸ்ஏ வரும். அப்படின்னா எஸ்ஏக்கு டோட்டலா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். 30 மார்க்ஸ் ஃபைனல்ல. 30 மார்க்ஸ். அவங்க 600க்கு போடுவாங்க. திருத்தும் பொழுது 600க்கு மார்க்ஸ் வரும் பிள்ளைகள். அதை நான் கடைசியா சொல்றேன் இந்த பிரேக் டவுன் எப்படின்ட்டு. அப்ப 30க்கு இந்த பாடத்துல எத்தனை மார்க்ஸ் வரும்? 7.5. அப்ப இந்த பாடத்துல செகண்ட் யூனிட்லையும் ஃபோர்த் யூனிட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா 30க்கு 15 மார்க்ஸ் வந்தாச்சு. எஸ்ஏல 30 மார்க்ஸ் எடுக்கணும். 2 எஸ்ஏ செய்றீங்க. 2 எஸ்ஏல எத்தனை மார்க்ஸ் வந்துருச்சு? 15 மார்க்ஸ் வந்தாச்சு. சரியா? ஓ, அப்ப இந்த பாடத்துல என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, தாவர அமைப்பும் தொழிலும் என்ன படிப்பீங்க? தாவரங்களின் கட்டமைப்பு, வளர்ச்சி மற்றும் விருத்தி. சரியா? தாவரங்கள்ல கட்டமைப்புனா தாவரங்கள்ல உச்சி பிரியிலையும், தாவரங்கள் ஆன பிறகு இலையங்கள் படிப்பீங்க. தாவரங்கள்ல பிரியிலையங்கள் இருக்குன்னு படிப்பீங்க. ஏன்னா உச்சி பிரியிலையும், பக்க பிரியிலையும், இடைபூந்த பிரியிலையும் இருக்குன்னு படிப்பீங்க. தாவரங்கள்ல ஏனைய இலையங்கள் இருக்கு. சரியா? அடிப்படை இலையங்கள்னு சொல்றது அது. ரைட்? இந்த அடிப்படை இலையங்கள் தான் என்னது? தோல் இலைய தொகுதி அப்படின்னு படிப்பீங்க. தோல் இலைய தொகுதி அப்படி. தாவரங்கள்ல 3 வகையான இலைய தொகுதிகள் உண்டு. தாவரங்கள்ல 3 வகையான இலைய தொகுதிகள். ஒன்று தோல் இலைய தொகுதி, அடுத்தது அடிப்படை இலைய தொகுதி, இன்னொன்று கலன் இலைய தொகுதி. சரியா? அந்த தோலில் இலைய தொகுதியில உள்ள கம்ப்ளீட்டா படிப்பீங்க. தாவர உடலை மூடி இருக்கிறது தான் அந்த தோல் இலைய தொகுதி. அப்புறம் அடிப்படை இலைய தொகுதியில் தான் புடைக்கல விலைய களம், ஒட்டுக்கல விலைய களம், வல்லுறுக்கல விலைய களங்கள் படிப்பீங்க. கால் உரியம் படிப்பீங்க. சரியா? தாவர தண்டினது கட்டமைப்பு படிப்பீங்க. எப்படி? இருவித்தலை தாவர தண்டின் குறுக்கு வெட்டு முகம், இருவித்தலை தாவர தண்டிண்ட இலையிண்ட குறுக்கு வெட்டு முகம். சரியா? இருவித்தலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு முகம். இது அப்படியே ஒரு வித்தலை தாவரத்துக்கு படிப்போம். ஒரு வித்தலை தாவர தண்டிண்ட குறுக்கு வெட்டு முகம், ஒரு வித்தலை தாவர இலையிட குறுக்கு வெட்டு முகம், ஒரு வித்தலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு முகம் படிப்பீங்க. சரியா? இப்ப தாவரங்கள்ல வளர்ச்சி எவ்வாறு இடம்பெறுது, விருத்தி எவ்வாறு இடம்பெறுதுன்ற படிப்பீங்க 4.1ல. 4.1ல. அப்ப இதுலயும் 4.1ல ஒரு எம்சிக்யூ, 4.2ல ஒரு எம்சிக்யூ, அப்படி 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 வரும். அழகா வரும். ஏ லெவல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அழகா கேள்வி எடுப்பாங்க பிள்ளைகள். அழகா கேள்வி எடுப்பாங்க. முதல் 40 எம்சிக்யூ, முதல் 50 எம்சிக்யூ வரும். உங்களுக்கு 50 எம்சிக்யூ வரும். முதல் 40 எம்சிக்யூ ஓடரா போகும். ஓடரா போகும். சரியா? இப்ப நீங்க நோட்டை திருப்ப 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 என்னென்ன அடுத்தடுத்து அடுத்தடுத்து வருமோ அப்படித்தான் கேள்வியும் போய்கிட்டு இருக்கும். அழகா எடுப்பாங்க. யூனிட் 1ல 1, யூனிட் 2ல 2.1ல 1, 2.2ல 1, 2.3ல 1, அப்படி. அதே மாதிரி 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5 அப்படி அழகா எடுத்துட்டு போவாங்க. அழகா எடுத்துட்டு போவாங்க. விளங்குதா? 40 வரைக்கும், 40 வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும் கேள்வியில. அதெல்லாம் என்னன்ட்டு சொல்லுவோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம். ரைட்? அடுத்து 4.2 என்னது? தாவரங்கள்ல வளங்களின் பெருகை அவற்றின் கொண்டு செல். தாவரங்கள் நீர்க்கணிப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுது, அது எவ்வாறு கொண்டு செல்லப்படுது, தாவரங்கள் உணவை எவ்வாறு தொகுக்குது, அது எவ்வாறு கடத்துது, சரியா? 4.3 அடுத்தது. 4.3 என்ன தெரியுமா? தாவரங்கள்ல வாயு பரிமாற்றம். தாவரங்கள்ல வாயு பரிமாற்றம். அப்ப வாயு பரிமாற்றம் அதுக்கு எடுத்துக்கலாம். நாம் வாயு பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுது, இலைவாய் எப்படி இருக்கும், இலைவாயுக்கு ஆக்சிஜன் எவ்வாறு வருது, இலைவாயிலிருந்து ஆக்சிஜன் எவ்வாறு வெளியேறுது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு உள்ளுக்கு வருது, இலைவாய் எவ்வாறு திறக்குது, இலைவாய் எவ்வாறு மூடுதுன்றெல்லாம் பார்ப்போம். ரைட்டா? அடுத்து தாவரங்களின் போசனை செயல்முறை. தாவரங்களுக்கு அத்தியாவசியமான மூலகம்னா என்ன, தாவரங்களுக்கு அத்தியாவசியமற்ற மூலகம்னா என்ன, தாவரங்களுக்கு மூலகம், ஒவ்வொரு மூலகமும் அல்லது ஒவ்வொரு கணியுப்புகளும் எவ்வாறு அகத்துறிஞ்சப்படுது,
எங்கிருந்து அகத்துறிஞ்சப்படுது? இந்த கனியுப்புக்கள் தாவரங்கள்ல குறைபாடா இருக்குமா இருந்தால் தாவரங்கள் எவ்வாறு அந்த குறைபாட்டு அறிகுறிகளை காட்டும், இதெல்லாம் படிப்போம். சரியா? அப்ப பிளான் தொடர்பா ஒரு நல்ல நாலேஜ் ஒன்று வந்துடும். இந்த பாடம் முடியும் போது உங்களுக்கு பிளான் தொடர்பாக ஒரு பிளான்ட்டை வீட்டுக்கு வெளியில பாக்குறீங்க, அந்த பிளான்ட்ல இலையெல்லாம் சுருண்டு போயிட்டு இருக்கு. சரியா? இலையெல்லாம் சுருண்டு போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க கால்சியம் குறைபாடு அப்படின்ட்டு. பயாலஜி படிச்சு நாங்க முடிவுக்கு வரலாம். தாவரங்கள் இன்னும் தாவரம் வெளியில நீங்க உங்களோட வீட்டில் பிளான் பண்றீங்க, பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க தாவரங்களை. தாவரத்தை பார்க்குறீங்க, இலை வந்து மஞ்சள் நிறமாயிருக்கு. அப்ப தாவரத்துக்கு வெண்பச்சை நோய், தாவரத்துக்கு நைதரசன் குறைபாடு அப்படின்ட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க இந்த பாடம் முடிஞ்சா. அப்படி டீட்டெயிலான பாடம் இது. அப்ப ஓகே. அடுத்தது தாவரங்கள்ல இனப்பெருக்க செயல்முறை. தாவரங்கள் இனப்பெருக்கம் அடையும். சரியா? தாவரங்கள் இனப்பெருக்கம் அடைந்து ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததியை தோற்றுவிக்கும். இது எவ்வாறு இடம்பெறுதுன்றதை நாங்க இங்க பார்ப்போம். சரியா? அப்ப தாவரங்கள்ட இனப்பெருக்க செயல்முறை 5 தாவரங்களின் வாழ்க்கை வட்டம் படிக்கணும். வாழ்க்கை வட்டம் கம்ப்ளீட்டா படிப்போம். அதுல ஃபர்ஸ்டா நாங்க படிக்கிறது போக நாட்டத்தின் வாழ்க்கை வட்டம், ரெண்டாவது நெஃப்ரோலபிஸ்ட வாழ்க்கை வட்டம், மூன்றாவது சிலாஜினெல்லாட வாழ்க்கை வட்டம், நான்காவது சைக்கஸ்ட வாழ்க்கை வட்டம், ஐந்தாவது பூக்குந்தாவரத்தின் வாழ்க்கை வட்டம். சரியா? ரைட். அப்ப இந்த அந்த செக்ஷன்ல இனப்பெருக்க செயல்முறையில தாவர வாழ்க்கை வட்டத்துல இந்த வருஷம் 2025 பேட்சுக்கு ஒரு எஸ்ஏ எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாத்துக்கும். அடுத்தது 4.5 அக மற்றும் புற சமிக்ஞைகளுக்கு தாவரங்கள் காட்டுகின்ற தூண்டற்பெயர்கள். சரியா? அக மற்றும் புற சமிக்ஞைகளுக்கு தாவரங்கள் காட்டுகின்ற தூண்டற்பெயர்கள் பிள்ளை. போர்ட் கிளியர் இல்லாம இருக்கா? பிள்ளை போர்ட் கிளியர் இல்லாம இருக்கான்னு பாருங்க. இப்போ ஓகேவா? ஓ, தம்ஸ் அப் பண்ணு தாங்க பாப்போம் எனக்கு. இப்ப ஓகே. ஷிமாசா கைசி, தேங்க்யூ. அப்படி எது மாதிரி தான் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். சரியா? அப்படி எது மாதிரி தான் எனக்கு சொல்லுங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ நுஹா. ஆ, தேங்க்யூ. சரியா? அப்ப 4.5 இது கொஞ்சம் வித்தியாசமான பாடம். சரியா? அக மற்றும் புற சமிக்ஞைகளுக்கு தாவரங்கள் காட்டுகின்ற தூண்டற்பெயர்கள். என்ன பிள்ளைகள் இது? அக மற்றும் புற சமிக்ஞைகளுக்கு இப்ப எங்களுக்கு தூண்டல் கிடைக்குது தானே, சூழல்ல இருந்து கிடைக்கும் தூண்டல், அல்லது எங்க உடல் உள்ளுக்கு இருந்து தூண்டல் கிடைக்கும். இதே மாதிரி தாவரங்களுக்கும் தூண்டல் கிடைக்கும். அதிக வெப்பம்னா தாவரத்துக்கு தூண்டல் ஒன்று கிடைக்கும், அதிக குளிர் தாவரத்துக்கு தூண்டல் கிடைக்கும். சரியா? ஸ்ட்ரெஸ் இருக்கும், தாவரங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும், தகைப்புக்குள்ளாகும். நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் தானே. எதுனால ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். உங்கள்ட்ட எல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இதே ஆன்சர் சொல்லுவாங்க. என்னது? எக்ஸாம்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும் சார். ஏன்னா அதே மாதிரி தாவரங்களும் தகைப்படையும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்ப என்ன தாவரங்கள்ல நடக்கும்ன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா? ஒளிக்கு தாவரங்கள் எவ்வாறு தூண்டற்பெயரை காட்டும்? ஒளி என்பது ஒரு தூண்டல், இதுக்கு தாவரங்கள் எவ்வாறு தூண்டற்பெயரை காட்டும்? தொடுகைக்கு, டச்சுக்கு, தொடுகைக்கு தாவரங்கள் எவ்வாறு தூண்டற்பெயரை காட்டும்? விளங்குதா? அதே மாதிரி பொறிமுறை குழப்பங்களுக்கு, என்னது பொறிமுறை குழப்பங்கள், மெக்கானிக்கல் ஸ்டிமியூலின்னு சொல்றது, பொறிமுறை தூண்டல் ஒன்று. அதிக காற்று வீசுது, இதுக்கு தாவரம் எவ்வாறு தூண்டற்பெயரை காட்டும்? அழகா படிப்போம். சரியா? அப்ப தாவரம் இருக்கிற சூழல்ல உப்பு கூடிருச்சு, உப்பு செறிவு கூடிருச்சு, இதுக்கு தாவரம் எவ்வாறு தூண்டற்பெயரை காட்டும்? தாவரம் ஒண்ணு குளிர் பிரதேசத்துல இருக்கு, குளிர் பிரதேசம், பனி, பனியெல்லாம், சாரி, அப்ப பனியெல்லாம் கொட்டுற பிரதேசத்துல இருக்கணும். அப்போ
அப்ப அதுக்கு தாவரங்கள் தூண்டற் பேர் எவ்வாறு காட்டும்ன்றது பார்ப்போம் நாங்க இங்க 4.5. சரியா? அப்ப இங்க 8, இங்க 2.5, இங்க 7.5. சரியா? அப்ப எத்தனை மார்க்ஸ்? 10 18 மார்க்ஸுக்கு ஃபைனல்ல வரும். 18 மார்க்ஸுக்கு வரும். சரியா? 18 மார்க்ஸுக்கு வரும். ரைட்? அடுத்த 5வது பாடம். சரியா? 5வது பாடம் அதை நான் வேற கலர் ஒன்ல எழுதி வைக்கிறேன். விலங்கு அமைப்பும் தொழிலும். விலங்கு அனிமல் அமைப்பும் விலங்கு அமைப்பும் தொழிலும். அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். சரியா? அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், விலங்கு அமைப்பும் தொழிலும். ரைட்டா? விலங்கு அமைப்பும் தொழிலும் கிட்டத்தட்ட எத்தனை பாட வேலையில் தெரியுமா பிள்ளைகள்? நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. 195 பாட வேலைகள், 195 பாட வேலை. சரியா? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? அப்பதான் உங்களுக்கு இந்த பாடத்துல டெப்த் விளங்கும், ஆழம் விளங்கும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு இருக்கும்ன்றது உங்களுக்கு விளங்கும். விளங்குதா? 195 பாட வேலைனா கொஞ்சம் யோசிங்க பாப்போம். குறைஞ்சது 100 நாள் தேவை இந்த பாடம் படிக்க. குறைஞ்சது எத்தனை நாள் தேவை? 100 நாட்கள் தேவை. அப்ப இந்த பாடம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, தேர்ட் டேர்ம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏ லெவல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு? 6 டேர்ம், 6 டேர்ம். அப்ப நீங்க கண்டிப்பா 6 டேர்ம் எக்ஸாம் செஞ்சே ஆகணும். ஸ்கூல்ஸ்ல செஞ்சாகுவாங்க 6 டேர்ம். அப்ப இந்த பாடம் எத்தனாவது டேர்ம்ல ஸ்டார்ட் ஆகும்? 3வது டேர்ம்ல ஸ்டார்ட் ஆகும். 3வது டேர்ம்ல ஸ்டார்ட் ஆகி 3வது டேர்ம் ஃபுல்லா போகும். சரியா? 3வது டேர்ம் முடிஞ்சா உங்களோட என்ன முடியும்? 12 சிலபஸ் முடியும். சரியா? 12 சிலபஸ் முடியும். அப்ப ஏ லெவல் பிள்ளைகள் டோட்டலா ஏ லெவல் நான் எங்க எழுதுறேன்? அதை சிம்பிளா எழுதி வைக்கிறேன். அப்ப ஏ லெவல் பயாலஜின்னு எடுப்பீங்களா இருந்தால் எத்தனை பாட வேலைகள் தெரியுமா? 600 பாட வேலைகள், 600 பீரியட்ஸ். இது ஏ லெவல் பயாலஜியும் இதான், ஏ லெவல் கெமிஸ்ட்ரியும் இதான், ஏ லெவல் பிசிக்ஸும் இதான். இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 6 டேர்ம், 6 டேர்ம்ஸ் இருக்கு. 6 டேர்முக்கும் 100 100 100 100 100 பாட வேலைகள். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சா 100 பாட வேலை முடிஞ்சு, செகண்ட் டேர்ம் முடிஞ்சா 100 பாட வேலை முடிஞ்சு, தேர்ட் டேர்ம் முடிஞ்சா 100 பாட வேலை முடிஞ்சு, 600ல 300 பாட வேலை ஓவர். விளங்குதா? அப்போ ஃபோர்த் டேர்ம் 400 பாட வேலை, ஃபிஃப்த் டேர்ம் 500 பாட வேலை, சிக்ஸ்த் டேர்ம் முடிஞ்சுன்னா 600 பாட வேலை முடியல. விளங்குதா? 600 பாட வேலை முடியல. சரியா? அப்ப 195 பாட வேலை, கிட்டத்தட்ட 200 பாட வேலை, கிட்டத்தட்ட 200 பாட வேலை. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த பாடம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? தேர்ட் டேர்ம்ல ஸ்டார்ட் ஆகி பிள்ளைகள் இந்த பாடம் எப்ப முடியும்னு சொல்லுங்க? ஃபோர்த் டேர்ம் முடியும் போது தான் முடியும். தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த் டேர்ம் முடியும் போது தான் முடியும். இப்போ உங்களோட சூப்பர் சீனியர்ஸ்க்கு 2025 பேட்சுக்கு இப்பதான் என்ன நடக்குது? ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் நடக்குது. ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் நடக்குது. இப்பதான் 4வது டேர்ம் அவங்க முடிச்சிருக்காங்க. அப்படின்னா 400 பாட வேலைகள் பாடசாலைகள்ல, அப்படி 400 பாடசாலைகள் 400 பாட வேலைகளை முடிச்சிருக்காங்க. கிளாஸஸ்ல நிறைய சிலபஸ் முடிஞ்சிருக்கு. சரியா? பிரைவேட் கிளாஸஸ்ல நிறைய சிலபஸ் முடிஞ்சிருக்கு. நானும் என்ற 25 பேட்சுக்கு நியாயமா சிலபஸ் முடிச்சாச்சு. சரியா? மைக்ரோபயாலஜியும் கடைசி 2 பாடம் மட்டும்தான் இருக்கு முடிக்கிறதுக்கு. ரைட்? மைக்ரோபயாலஜியும் நடுவுக்கு வந்தாச்சு. சரியா? அப்ப இந்த மாசத்துல நாங்க சிலபஸ் முடிக்கிற ஒரு பிளான்ல தான் இருக்கோம். 2025 பேட்சுக்கு, 2025 பேட்சுக்கு. ரைட்டா? ஓகே. அப்ப 195 பாட வேலை எத்தனை எம்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க பிள்ளைகள்? எத்தனை எம்சிக்கு தெரியுமா? 17 எம்சிக்கு வரும். 17 எம்சிக்கு வரும். ஸ்ட்ரக்சர் வருமா? எஸ். ஸ்ட்ரக்சர்ல எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்? 7.5 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். 7.5 மார்க்ஸ். அப்ப ஸ்ட்ரக்சர் டோட்டலா எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ் பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் டோட்டலா எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். விளங்குதா? ஸ்ட்ரக்சர் டோட்டலா எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். அப்ப 20ல 7.5 மார்க்ஸுக்கு வரும். சரியா? அப்படின்னா 400க்கு போட்டு 20ஆல பிரிச்சா 20 தானே.
400க்கு தான் ஸ்ட்ரக்சர் ஃபைனல் எக்ஸாமில் போடுவாங்க. போட்டுட்டு அது 20ஆல் பிரிச்சா 20க்கு தானே வரும். அந்த 20க்கு 7.5 மார்க்ஸ். எஸ்ஏ வருமா? எஸ். எத்தனை எஸ்ஏ வரும்? 2 எஸ்ஏ வரும் இந்த பாடத்தில். அப்போ 7.5 + 7.5. ஸோ இந்த பாடத்தில் வந்து எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்? அப்போ 7.5 + 7.5 நாங்கண்ணே 2 எஸ்ஏ வரப்போகுது இந்த பாடத்தில். 2 எஸ்ஏ வரப்போகுது. 2 எஸ்ஏ வரப்போகுது. ரைட்டா? 2 எஸ்ஏ வரப்போகுது. அப்போ எத்தனை மார்க்ஸ் வரும்? 2 எஸ்ஏ வந்தா ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸு. 2 எஸ்ஏன்னு எத்தனை மார்க்ஸ்? ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸ். ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸ். அப்போ 2 எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். அப்போ 15 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. 15 மார்க்ஸ். அப்போ 17 + அவ்வளோதையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 7 14, 14 5 9. அப்ப அங்கே தசம் 5 இருக்கு. 39.5 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். மார்க்ஸ் வரும். சரியா? 39.5 எவ்வளவு பெரிய ஒரு மார்க்ஸ்னு பாருங்க பிள்ளைகள். 39 கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ். 40 மார்க். எத்தனைக்கு? 100க்கு அவுட் ஆஃப் 100. அவ்வளோ முக்கியமான பாடம் இது. இது தெரியலைன்னா பயாலஜி இல்லைன்ட்டு அர்த்தம். அங்க மார்க்ஸ் வராது. மார்க்ஸ் வராது. ரிசல்ட்ஸே வராது பயாலஜி. 40 மார்க்ஸ். இந்த பாடத்தை மட்டும் படிச்சு எஸ் எடுக்கலாமே, பாஸ் பண்ணிடலாம். அப்படி முக்கியமான பாடம். கண்டிப்பா 17 எம்சிக்கும் 7.5 அப்படின்னா 1.5 ஸ்ட்ரக்சர் வரும். 1.5 ஸ்ட்ரக்சர் வரும். 7.5 மார்க்ஸ் வரும். அது எப்படி 1.5 ஸ்ட்ரக்சருக்கு 7 மார்க்ஸ் பிறகு சொல்றேன். 2 எஸ்ஏ. ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸே. ஸோ 15 39.5 வந்தே ஆகும். சரியா? 39.5 வந்தே ஆகும். அப்ப இதுல என்ன படிப்போம்? இதுல என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டால், சரியா, அப்ப நீங்க மனிதண்ட உடல்ல உள்ள அவ்வளவும் படிப்பீங்க. நீங்க அவ்வளவு தொகுதிகளையும் படிப்பீங்க. சரியா? அப்ப முதலாவது படிக்கிறது விலங்கிழையங்கள் 5.1. சரியா? 5.1 விலங்கிழையங்களும் கட்டமைப்பும் தொழிலும் பார்ப்பீங்க. விலங்கிழையங்கள், மனிதன்ல என்னென்ன விலங்கிழையங்கள் இருக்கு, எங்கெங்க காணப்படுது, அதுல தொழில். அப்ப அதுல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ரைட்? அடுத்து 5.2 விலங்குகளின் போசனை. விலங்குகளின் போசனை, அனிமல் நியூட்ரிஷன். அனிமல் நியூட்ரிஷன். சரியா? அப்ப இதுலதான் நாங்க உணவு சமிபாட்டு தொகுதி தொடர்பா படிப்போம், விட்டமின்கள் தொடர்பா படிப்போம், கனியுப்புகள் தொடர்பா படிப்போம், உணவு சமிபாட்டு தொகுதியோட தொடர்புடைய பிரச்சனைகள் படிப்போம், நோய்கள் படிப்போம், எல்லாம் படிச்சு வரும். அப்ப இதுல கேள்வி வருமா? எம்சிக்கு 2 எம்சிக்கு ஷுவர். சரியா? விலங்குகளில் போசனை. 5.3 விலங்குகளில் சுற்றோட்ட தொகுதி, டிரான்ஸ்போர்டேஷன் இன் அனிமல்ஸ். அப்ப இதயம், நாடி, நாளம், குருதி. சரியா? அப்ப எவ்வாறு குருதி கொண்டு செல்லப்படுது, குருதி கூட்டங்கள், எத்தனை குருதி கூட்டங்கள் இருக்கு? 4 குருதி கூட்டங்கள் இருக்கு. குருதி ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு குருதியை நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது, குருதி இடம் மாற்று செய்யும் போது, சரியா, பிளட் டொனேஷன் செய்வாங்க. எந்தெந்த குருதி கூட்டத்தை நாங்க கொடுக்கலாம், எதை கொடுக்க கூடாது எல்லாம் இதுல படிப்போம். காயம் ஒன்று ஏற்பட்டா குருதி உறைதல் எவ்வாறு நடக்குது, பிளட் பிரஷர்னா என்ன, குருதி அமுக்கம் கூடுதுன்னா என்ன அர்த்தம், குறையுதுன்னா என்ன அர்த்தம், ஏன் கூடும் ஏன் குறையும், ஏன் கூடுமே குறையும். சரியா? அப்ப குருதி அமுக்கம் கூடினா என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, அவ்வளவு படிப்போம் பிள்ளைகள். எங்க தொடர்பாக நாங்க அப்ப மனிதன் எங்க சுய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுத்துக்கலாம். சரியா? நாங்க எப்படி இருக்கணும், என்ன செஞ்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது இந்த பாடம் படிச்சா அப்படி விளங்கும். அப்படி விளங்கும். A-level பயாலஜி படிச்ச ஆக்களுக்கு மட்டும்தான். சரியா? ஸ்ரீலங்காலே நான் சொல்றேன், ஸ்ரீலங்காலே மனித உடல் தொடர்பாக நல்லா தெரிஞ்சவங்க பிள்ளைகள் A-level பயாலஜி படிச்சாக்கள். வேற யாருக்கும் தெரியாது இந்த கதை. சரியா? சீனி கூட சாப்பிட்டா என்ன நடக்கும், மத்தாக்கள் நிறைய பொய்ய விட்டுக்கிட்டு தெரிவாங்க, அது நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு. சரியா? பயாலஜி ஆக்களுக்கு நல்லாவே தெரியும் சீனி கூடுதலா சாப்பிட்டா, சுகர் கூடுதலா சாப்பிட்டா என்ன நடக்கும், மாப்பொருள் அடங்கிய உணவு கூடுதலா சாப்பிட்டா என்ன நடக்கும். சரியா? ஏன் கொலஸ்ட்ரால் வரும், விளங்குதா? இது அவ்வளவு பயோ செட்டுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்ற செட்டுக்கு தெரியாது. விளங்குதா? கேம்பஸ் போனாலும் ஏனைய செட்டுக்கு தெரியாது, யூனிவர்சிட்டி போனாலும் பயோ
சயின்ஸ் படிக்கிறவனை தவிர மற்றவனுக்கு தெரியாது இந்த கதை. நிறைய கதை தெரியாது. எங்கள் உடலில் ஏற்படுற பிரச்சனை என்ன, அங்கே அப்படியே அங்கே உடலில் எங்கேயோ ஒரு பகுதியில் வலிச்சா என்ன பிரச்சனை என்னவா இருக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. இந்த பாடத்தில் அவ்வளோ விஷயம், சகல சகல விஷயம் உங்களுக்கு நல்ல கிளியராக விளங்கும். நல்ல கிளியராக விளங்கும். நீங்களே கெஸ் பண்ணிக்குவீங்க, இங்கே வலிக்குது இதாத்தான் இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகம் ஒன்றும் வரும். சந்தேகம் ஒன்றும் வரும். விளங்குதா? அப்ப இதுல இந்த ஞாபகம் ஒன்று எப்படி ஏற்படுது, ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் எப்படின்றதெல்லாம் இந்த பாடத்துல லைட்டா வந்துட்டு போகும். ஸோ தூக்கம் வர்றதுக்கான ரீசன் என்ன, தூக்கம் வராம படிக்கிறது எப்படி, அதெல்லாம் இங்க நான் கதப்போம். அதெல்லாம் நான் பாடத்துல இல்லை, நான் அவங்களுக்கு சொல்லுவேன். பயோட சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் இந்த கதையை. ரைட். 5.3. இப்போ 5.3லே 2 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று தான் விலங்குகளின் சுற்றோட தொகுதி, இன்னொன்று விலங்குகளின் சுவாச தொகுதி, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் அனிமல்ஸ், விலங்குகளில் வாயு பரிமாற்றம். சரியா? இதுல என்ன படிப்போம்? நுரையீரல். சரியா? சுவாசம் எவ்வாறு நடக்குது, உட்சுவாசம்னா என்ன, வெளிச்சுவாசம்னா என்ன, எல்லாம் படிப்போம். இல்லைங்களா? 5.3. 5.3ல 2, ஒன்று விலங்குகளின் சுற்றோட தொகுதி, அடுத்து விலங்குகளின் சுவாச தொகுதி. அடுத்து 5.4 என்னது? விலங்குகளில் நிற்பீடன தொகுதி, இம்யூனாலஜின்னு சொல்றோம். சரி, இம்யூனாலஜினா வெளியில இருந்து நோயாக்கி ஒன்று வந்துருச்சுன்னா அந்த நோயாக்கிக்கு எதிராக எங்க உடல் எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்கும், ஏன் வேக்சின்ஸ் அடிக்கணும், ஏன் COVID-19க்கு வேக்சின் அடிச்சாங்க, ஏன் பிறக்கிற பிள்ளைகளுக்கு வேக்சின் அடிக்கிறாங்க, 3 மாச ஊசி, 6 மாச ஊசி, 9 மாச ஊசின்லாம் சொல்லுவாங்க, அதனை ஏன் போடுறாங்க அந்த பாடத்துல கதை. விளங்குதா? பாம்பு கடிச்சா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பாம்பு கடிச்சா இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கான ரீசன் என்ன, இதெல்லாம் பார்ப்போம். சரிதானே? ஓ, நாய் கடிச்சா இன்ஜெக்ஷன் அடிப்போம். கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன அடிக்கணும், வேக்சின் அடிக்கணும். இன்ஜெக்ஷன் அடிப்பாங்களே, ஏன் இதெல்லாம்ன்றது அந்த பாடத்துல விளங்கும். அடுத்து 5.5 விலங்குகளில் பிரசாரண சீராக்கமும் கழிவகற்றல். விலங்குகளோட பிரசாரண சீராக்கமும் கழிவகற்றல், ஒஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் சொல்றது. இதுல தான் கிட்னி பத்தி படிப்போம். எங்களோட கழிவகற்றும் தொகுதி தொடர்பாக படிப்போம். கிட்னியோட கட்டமைப்பு, கிட்னியோட தொழிற்பாடு. சரியா? அதுல சிறுநீரகத்தி எப்படி இருக்கும், சிறுநீரகத்திகளோட வகை என்ன, சிறுநீரகத்தி என்னென்ன தொழில செய்யுது, இதெல்லாம் படிப்போம். விளங்குதா? ஏன் கழிவகற்றணும்ட்டு படிப்போம் பிள்ளைகள். ஏன் கழிவகற்றணும், கழிவகற்றாம இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும், எங்க உடல் அவ்வளவுதான் பிரச்சனையாய் போயிடும். ஏன்னா கிட்னி, இந்த நீங்க இதை கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, ரீனல் ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு நடந்த ஆக்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கிட்னி ஃபெயிலியர் ஆன ஆக்கள். அப்படின்னா என்ன நடக்கும், சிறுநீரகம் தனது செயற்பாட்டை படிப்படியாக இழந்து போயிடும். அப்ப சிறுநீரகம் எங்களோட பிளட்டை ஃபில்டர் பண்ணுமே, அந்த வேலை செய்யாம போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், எங்க உடல்ல நச்சு பதார்த்தங்கள் செறிவடையும். இந்த நச்சு பதார்த்தங்கள் இவ்வளவு நாள் அகற்றிக்கிட்டு இருந்தது யார்? சிறுநீரகம். இப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு யாரும் இல்ல. இப்ப நம்ம எங்க போகணும், ஹாஸ்பிட்டல் போய் என்ன செய்யணும், பிளட்டை கொடுக்கணும். நாங்க ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். சரியா? ஒரு மெஷின், அந்த மெஷினுக்கு எங்க பிளட்டை இங்கிருந்து எடுப்பாங்க. சரியா? சில இடங்கள்ல இந்த கழுத்துல இருந்து பிளட்டை எடுத்து அந்த மெஷினுக்கு அனுப்புனா அந்த மெஷின் அதை என்ன செய்யும், ஃபில்டர் பண்ணி திரும்ப எங்க உடலுக்கு ஏற்றி விடுவாங்க. கிட்னி செய்ய வேண்டிய வேலையை மெஷின் செய்யும். அப்ப கிட்னி எவ்வளவு டேமேஜ் ஆகி இருந்திருக்கு அப்படின்றதன் அடிப்படையில் 1 மாசத்துக்கு ஒரு முறை போகணும், அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை போகணும், அல்லது 40 நாளுக்கு ஒரு முறை நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டயலைசிஸ் செஞ்சுக்கிட்டு வரணும். என்ன அதுக்கு பேர்? டயலைசிஸ். சிறுநீரக நுகைப்பு, அதுக்கு பேர் சிறுநீரக நுகைப்பு செஞ்சுக்கிட்டு வரணும். பாருங்க, அப்ப எப்படி கிட்னி ஒரு டெலிகேட் ஓர்கன், எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கம். அது ரூபா படிப்போம். சரியா? அது ரூபா படிப்போம். இவ்வளவும் படிச்சா உங்களோட 12 சிலபஸ் இப்பதான் முடியுதுடா. 3rd term வரைக்கும் உள்ளதை நான் சொல்லி வந்துட்டேன். 3rd term வரைக்கும் உள்ளதை சொல்லி வந்தாச்சு. ரைட். அடுத்து 4th term போறோம். என்னது? விலங்குகளின் நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி. அப்ப மூளை,
முன்னான், சரியா? நரம்பு களங்கள், மூளையில நிறைய பகுதிகள் இருக்கும். ஒவ்வொரு பகுதியில தொழிற்பாடு, ஒவ்வொரு பகுதிகளோட தொழிற்பாடு, நரம்பு கணத்தாகம் ஒன்று எவ்வாறு தோன்றுது, அந்த தோன்றிய நரம்பு கணத்தாகம் எவ்வாறு கொண்டு செல்லப்படுது என்றெல்லாம் படிப்போம். நரம்பு தொகுதியோட தொடர்புடைய நோய்கள் படிப்போம். டிப்ரெஷன், ஸ்கிசோஃப்ரீனியா, அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், இப்படியெல்லாம் டிசீஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் படிப்போம் நாங்க பிள்ளைகள், இதெல்லாம் படிப்போம். விலகுதா? இதெல்லாம் படிப்போம். இந்த அல்சீமர் டிசீஸ் ஒன்று இருந்துச்சு சொன்னேன் தானே. இந்த அல்சீமர் டிசீஸ் யாருக்கு ஏற்படும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்க்கு சொல்றேன் நான். மிச்ச நேரம் நான் சொல்றதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லையே, சில வேலை போரிங்கா இருக்கும். அதனால ஒரு கதை ஒன்று சொல்றேனே. அல்சீமர் டிசீஸ்னு ஒன்று இருக்கும். அல்சீமரின் நோய். அல்சீமரின் நோய் இது பொதுவாக யாரில் ஏற்படும் தெரியுமா? வயது முதிர்ந்தோருக்கு ஏற்படும். படிப்படியாக இந்த நோயின் தாக்கம் கூடிக்கிட்டே தான் போகுமே ஒழிய குறையாது. குறையாது. என்ன நடக்கும் இந்த நோய் வந்தா? ஞாபக இழப்பு, மெமரி லாஸ் ஆகும். சரியா? மெமரி லாஸ் ஆகும். எப்படி மெமரி லாஸ் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க படிச்சது எக்ஸாமுக்கு மறக்கிற மாதிரியா? நோ. அப்ப அப்ப எப்படி லாஸ் ஆகும்? நோயாளிகள் ஆடை அணியிறது எப்படின்னு மறந்துடுவாங்க. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரெஸ் போடுறது எப்படி மறந்துடுவாங்க பிள்ளைங்க. சரியா? சாப்பிட்டமா இல்லையான்றது மறந்துடுவாங்க. நெருக்கமான குடும்ப அங்கத்தவரை கூட இனங்கான்றதை மறந்துடுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாய்க்கு இந்த நோய் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களே, தாய் தாம் பெத்த பிள்ளைய மறந்துடும். விளங்குதா? அப்படி டேஞ்சரஸ் நோய் ஒன்று. இதெல்லாம் எப்படி ஏற்படுது, ஏன் ஏற்படுது? அப்ப இந்த நோய்க்கு பரிகாரம் எதுவும் இருக்கா? குணப்படுத்த இயலாமா? இயலவே இயலாது. இன்னும் கண்டுபிடிக்கல. இல்லைங்களா? அல்சீமரின் டிசீஸ், இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு. நாங்கள் கதைப்போம். நிறைய நோய்கள் இருக்கு, இதை பத்தி கதைப்போம் இப்ப பிறகு. சரி? அப்ப நரம்பு தொகுதி 5.6 முடிஞ்சு. 5.6 முடிஞ்சு. அடுத்து 5.7. 5.7 என்னது? விலங்குகளின் அகஞ்சுரக்கும் தொகுதி. விலங்குகளின் அகஞ்சுரக்கும் தொகுதி என்ன? அகஞ்சுரக்கும். அப்ப விலங்குகளோட நரம்பு தொகுதியில இன்னும் ஒன்று இருக்கு பிள்ளைகள். மனித புலன் கட்டமைப்புகள், சென்சரி ஓர்கன்ஸ். மனித கண்ணின் கட்டமைப்பு, கண்ணினது தொழில். மனித செவியின் கட்டமைப்பு, அதனது தொழில். மனநுகர்ச்சி அங்கம், மூக்குக்குள்ள இருக்குமே மனநுகர்ச்சி அங்கம், அதோட கட்டமைப்பு தொழில். நாக்குல இருக்கிற சுவையரும்புகளோட கட்டமைப்பு தொழில். தோல்ட கட்டமைப்பு தொழில். இது பார்த்து முடிஞ்சா புலன் கட்டமைப்புகள் முடி. அடுத்த அகஞ்சுரக்கும் தொகுதி வரும். எங்க உடல்ல காணப்படுற சுரப்பிகள், இதால சுரக்கப்படுற ஓமோன்கள். சரியா? இந்த ஓமோன்கள் கூடினா என்ன பிரச்சனை, குறைஞ்சா என்ன பிரச்சனைன்றது பார்ப்போம். விளங்குதா? அப்ப இந்த இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியில ஒரு சீர்திட நிலைன்னா என்னன்னு பார்ப்போம். ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் ஒரு சீர்திட நிலை. அப்போ ஒரு சீர்திட நிலையோட முக்கியத்துவம் என்ன, ஒரு சீர்திட நிலை எவ்வாறு பேணணுன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா? ஒரு சீர்திட நிலையெல்லாம் எவ்வாறு பேணணுன்றது பார்ப்போம். அடுத்து வரும் விலங்குகளில் இனப்பெருக்கம். அப்ப யூனிட் அப்ப ஏ லெவல் பயாலஜிலே யூனிட் 5 தான் கொஞ்சம் பெரிய செக்ஷன். யூனிட் 5 தான் பெரிய செக்ஷன். யூனிட் 5லயும் பெரிய செக்ஷன் எது? இனப்பெருக்கம். கொஞ்சம் பெரிய செக்ஷன். விளங்குதா? அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம்னா என்ன, இலிங்க மில்முறை இனப்பெருக்கம்னா என்ன, ஆணின் இனப்பெருக்க தொகுதி, கட்டமைப்பு, தொழில். பெண்ணின் இனப்பெருக்க தொகுதி, கட்டமைப்பு, தொழில். விந்து உருவாக்கம் எவ்வாறு நிகழுது, முட்டை உருவாக்கம் எவ்வாறு நிகழுது, விந்து முட்டையும் சேர்ந்து கருக்கட்டல் எவ்வாறு நடைபெறுது, கருக்கட்டப்பட்டால் நுகம் வளர்ச்சி அடைந்து போற ஸ்டேஜ், தாயில 3 மாசத்துல ஏற்படுற மாற்றங்கள், தாயில 6 மாசத்துல ஏற்படுற மாற்றம், தாயில 9 மாசத்துல ஏற்படுற மாற்றங்கள் படிக்கணும். சரியா? அதே மாதிரி முளையத்துல 3 மாசம் உள்ளுக்கு வளர்ற கரு இருக்கே, அதுல 3 மாசத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படும்? மும்மாதங்கள்னு சொல்லுவோம் நாங்க. முதலாம் மும்மாதத்துல ஏற்படுற மாற்றங்கள், 2ஆம் மும்மாதத்துல ஏற்படுற மாற்றங்கள், 3ஆம் மும்மாதத்துல ஏற்படுற மாற்றங்கள்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு சரியா, உதவி பாலியல் ரீதியாக கடத்தப்படுகின்ற நோய்கள். ரைட்? அடுத்தது என்னது? பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள், பர்த் கண்ட்ரோல் மெத்தட்.
சரியா? அப்ப பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள் என்னன்ட்டு உங்களுக்கு விளங்கு. ஃபேமிலி பிளானிங்னு அதை பாங்க, இதெல்லாம் எப்படி செய்யறது, என்னென்ன மெத்தட் இருக்கு, ஆண்களுக்கான மெத்தட் என்ன, பெண்களுக்கான மெத்தட் என்ன, அதுல நிரந்தரமான மெத்தட் என்ன, தற்காலிக மெத்தட் என்ன படிப்போம். விளங்குதா? அடுத்து உதவி வழி இனப்பெருக்கம். அப்ப ரெண்டு தம்பதியினர் இருக்காங்கன்னு ஒப்பம், அவங்களால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லைன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஏ லெவல் பயாலஜில சிலபஸ்ல, ரெண்டு ஆப்ஷன். சரியா? உதவி வழி இனப்பெருக்கம், டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவீங்க நீங்க, இதை இவ்வாறு செஞ்சுக்கிறது. அப்ப அந்த தம்பதிகளும் தனது குழந்தையை பெற்றெடுக்கலாம், எப்படி செய்யறதுலாம் பார்ப்போம் நாங்க இந்த பாடத்துல. விளங்குதா? ரைட். கடைசி செக்ஷனுக்கு வர்றோம். 5.9 என்னது? விலங்குகளின் ஆதாரமும் அசைவும். சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட். என்னது? எங்க உடல்ல உள்ள வன்கூட்டு தொகுதி தொடர்பா படிப்போம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்க. இப்ப கடைசியா வன்கூட்டு தொகுதி தலையில ஆரம்பிச்சு, விளங்குதா, தலையில ஆரம்பிச்சு எங்கட கால் வரைக்கும் உள்ள எண்புகளை படிப்போம் பிள்ளை. அவ்வளவு டீட்டெயிலா படிப்போம். இந்த எண்புக்கு என்ன பேர், எங்க இருக்கிற எண்புக்கு என்ன பேர், இங்க இருக்கிற எண்புக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர் எல்லாம் படிப்போம். அப்ப இதுக்கு நுதல் என்புன்னு சொல்றது, இது ரெண்டுக்கும் இங்க ரெண்டு இருக்கிறதுக்கு சுவர் என்புன்னு சொல்றது. விளங்குதா? இங்க பின்னுக்கு இருக்கிறதுக்கு பேர் பிடர் என்புன்னு சொல்றது. இந்த என்புகளுக்கு பேர் கடைநுதல் என்புகள் அப்படின்னு சொல்றது. அப்படி எல்லா என்புக்கும் பேர் இருக்கு. அவ்வளதையும் படிப்போம் நாங்க. விளங்குதானே கதை? டீட்டெயிலா படிப்போம். அப்ப யூனிட் 5 முடிஞ்சாச்சு. அப்படின்னா யூனிட் 5 முடிஞ்சுன்னா 4th டேர்ம் முடிச்சு. அடுத்து யூனிட் 6 நான் கொஞ்சம் ஷார்ட் ஆகாதப்பம். இனி அலகு 6 பிறப்புரிமையில், ஜெனட்டிக்ஸ். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. மெண்டலின் பாரம்பரியம், அந்த உயரமான தாவரம், குட்டையான தாவரம், பட்டாணி கடலை தாவரத்துல என்ன செய்யறார், கலப்புக்கு உட்படுத்துறாரு. F1 சந்ததி, F2 சந்ததி, ஓரின நுகம், பல்லின நுகம், ஆட்சியான எதிர்வு, பின்னடைவான எதிர்வு, தூய வழி, ஓரின நுகம், பல்லின நுகம், இப்படியெல்லாம் கழிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல. இத டீட்டெயிலா நாங்க பார்ப்போம். பிறப்புரிமைகள் அலகு 6. அடுத்தது 6வது பாடம். சரி, 6வது பாடம் என்னது? பிறப்புரிமையியல். ஜெனட்டிக்ஸ் பாடம் பேர் ஜெனட்டிக்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லிக்கோ, நாங்க ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பிறப்புரிமையில் ஜெனட்டிக்ஸ் எத்தனை பாடவேளை நீங்க எடுப்பீங்களா இருந்தால், சிறிய பாடம் ஒண்ணு பிள்ளைகள், 25 பாடவேளை. எம்சிக்கு வருமா? எஸ், 2 எம்சிக்கு வரும். ஸ்ட்ரக்சர் வருமா? ஆமா. 1 மார்க்ஸை விட குறைவா தான் வரும். 1 மார்க்ஸை விட குறைவா தான் உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்ல கேள்வி வரும். எஸ்ஏ வர்றது ஷுவர் இல்ல. ஃபைனல் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்ஸுக்கு வரப்போகுது, ஃபைனல் எக்ஸாமுக்கு வரப்போகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க்ஸ் நான் போடுறேன். 3 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். சரியா? 3 மார்க்ஸ். அடுத்து 7வது பாடம். சரியா? வெரி இன்ட்ரெஸ்டிங் பாடம். கண்டிப்பா விளங்கியே படிக்க வேண்டிய ஒரு பாடம். எல்லாம் விளங்கிதான் படிக்கணும். இது கொஞ்சம் டீட்டெயிலா போகும். வெரி டீப் பாடம் இது. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்கும் இதுல படிச்சுக்கிறதுக்காக. மூலக்கூற்று உயிரியலும். சரியா? மூலக்கூற்று உயிரியலும் மேலச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பமும். மூலக்கூற்று உயிரியலும் மீள சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பமும். பாடத்தின் பேருடைய சைஸ பாருங்க. ஏன்னா அப்ப ட்ரெய்லரே எப்படி இருந்தா பாடம் எப்படி இருக்கும், மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூலக்கூற்று உயிரியலும் மீள சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பமும். இங்கிலீஷ்லயும் நல்லா சரியா அட்ராக்டிவா இருக்கும் இந்த பாடத்தின் பெயர். molecular biology and recombinant DNA technology. molecular biology and recombinant DNA technology. எத்தனை பாட வேலைகள் தெரியுமா?
40 பாட வேலைகள். எம்சிக்யூ வருமா? 3 அல்லது 4 எம்சிக்யூ வரும். நான் 4 எம்சிக்யூன்னு போட்டுறேன். சரியா? ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல மார்க்ஸ் வருமா? எஸ், ஒரு மார்க்ஸுக்கு அன்னளவா, ஒரு மார்க்ஸை விட குறைவா தான் வரும். ஒரு மார்க்ஸை விட குறைவா வரப்போகுது. எஸ்ஏல வருமா? வரலாம். எஸ்ஏல வரலாம். வந்தா சின்ன ஒரு பாட்டா வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க்ஸுக்கு மாதிரி வரும், 3 மார்க்ஸுக்கு மாதிரி வரும். அப்ப 4 3 7, 7 1 8 மார்க்ஸ் வரப்போகுது. 8 மார்க்ஸுக்கு ஃபைனலுக்கு வரப்போகுது. 8 மார்க்ஸ், 8.0. 8.0. எட்டாவது பாடம். எட்டாவது பாடம் என்ன? எட்டாவது பாடம் என்னன்னா சுற்றாடல் உயிரியல், என்வாயரமெண்டல் பயாலஜி. சுற்றாடல் உயிரியல், சுற்றாடல் உயிரியல். அப்ப சுற்றாடல் உயிரியல்ல ஃபைனலுக்கு எம்சிக்யூ கேள்வி வருமா? எஸ். 4 எம்சிக்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4. அப்ப இது 4 அல்லது 3 வரலாம். 4 அல்லது 3 வரலாம். இங்க எத்தனை பாடவேளை? 40 மார்க்ஸ். இதுல 4 அல்லது 3 மார்க்ஸ்க்கு கேள்வி வரும். 4 அல்லது 3 மேக்ஸிமம் தான் எல்லாத்தையும் போட்டு வைக்கும். ஸ்ட்ரக்சர் 1 மார்க்ஸ்க்கு வரும். 1 மார்க்ஸ்க்கு வரும். எஸ்ஏ வரலாம். எஸ்ஏ வந்தாலும் ஒரு சின்ன பாட்டு ஒன்று தான் வரும். அதுவும் ஒரு 3 மார்க்ஸ்க்கு மாதிரி வரும். அப்ப 4 1 5 5 3 8 மார்க்ஸ். சேம் கதை. 8 மார்க்ஸ் ஃபைனலுக்கு கேள்வி வரும். விளங்குதா? அடுத்து 9வது. அப்ப சுற்றாடல். அப்ப இந்த பாடத்துல என்ன படிப்போம்? சரியா? இந்த பாடத்துல என்ன படிப்போம்? இந்த COVID-19 டைம்ல பிசிஆர்லாம் செஞ்சாலும் படிச்சீங்க. பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அது எவ்வாறு செய்யறது படிப்போம். அது எவ்வாறு செய்யறது படிப்போம். இந்த வேக்சின்ஸ் அப்படின்னா உங்களோட வீட்டுல யாரும் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா அவங்க இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதே பிள்ளைகள் இன்சுலின் அடிச்சுக்குவாங்க. அப்ப டயபெட்டிக்ல 2 இருக்கு பிள்ளைகள், டைப் 1 டைப் 2. சரியா? ரெண்டு பேரும் இந்த மெடிகேஷன்ஸ் வேறு. டைப் 1 ஆக்கள் வந்து இன்சுலின் அடிச்சுக்குவாங்க. டைப் 2 ஆக்கள் மருந்து குடிப்பாங்க. சரியா? ஒரு கட்டத்துல இது கொஞ்சம் மாறும். ஒரு கட்டத்துல இது கொஞ்சம் மாறும். இந்த இன்சுலின் அடிக்கிறாங்க. ஏன் இன்சுலின் அடிக்கிறாங்க டைப் 1 ஆக்கள்? சொல்லுவாங்க. ஏன் இன்சுலின் அடிக்கிறாங்க? அவங்க உடல்ல இன்சுலின் உற்பத்தி நடக்காது. சரியா? இன்சுலின் உற்பத்தி நடக்காது. ஓ பாத்திமா, ஷுவரா 17 எம்சிக்கு வரும். ஷுவரா 17 எம்சிக்கு வரும். சரியா? நீங்க எடுத்து பாருங்க. 17 எம்சிக்கு கண்டிப்பா. 17 எம்சிக்கு கண்டிப்பா இருக்கும். என்கிட்ட பாஸ் பேப்பர் உங்களோட கையில தான் இருக்கு. நான் உங்களுக்கு 2020 பேப்பர் எடுத்தீங்கன்னா 2020 பேப்பர் நீங்க எடுப்பீங்களா? 21வது எம்சிக்யூல இருந்து. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 14 15 16 17 எம்சிக்யூ கண்டிப்பா. 17 எம்சிக்யூ கண்டிப்பா. சரிதானே? 17 எம்சிக்யூ கண்டிப்பா. டவுட்டே நீங்க பட தேவை. 17 எம்சிக்யூ ஷுவர். சரியா? சவுண்ட் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு? ரிம்ஸா ரிஸ்வான் பிரச்சனையா போய்? சவுண்ட் குறைவா? ஓ இப்ப சரியா இருக்கும். வேணா இப்ப சரியா இருக்கும். மைக் சிக்கல் ஆயிடுச்சு. ரைட், இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே. சரியா? 17 எம்சிக்கு வரும். அதுல டவுட் இல்லை. 16 தொடக்கம் 17 எம்சிக்யூ ஷுவர். அது எந்த விதத்திலையும் மாறவே மாறாது. எந்த விதத்திலையும் மாறாது. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து கிராஸ் செக் பண்ணி பாருங்க. சரியா? பொதுவாக நீங்க பாஸ் பேப்பர் நீங்க வாங்கி இருப்பீங்களா இருந்தால் எஸ்ஏ அப்படின்னா யூனிட் 5ல எத்தனாவது எம்சிக்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 21வது எம்சிக்யூல இருந்து யூனிட் 5 தான். 21வது எம்சிக்யூல இருந்து யூனிட் 5. 21ல இருந்து 30 வரைக்கும் வரும். 21ல இருந்து 30 வரைக்கும் கண்டினியூஸா வந்துடும் யூனிட்
யூனிட் 5. அதுக்கு பிறகு 41ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். 41வது எம்சிக்யூ இருக்கே, 41வது எம்சிக்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும் திரும்ப. 41, 42, 43, 44, 45, 46 வரைக்கும் வரும். சத்தானே 46 வரைக்கும் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க, கிராஸ் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். ஓகே, ரைட். அப்ப சுற்றாடல் உயிரியல், அப்ப இன்சுலின் கதை தானே காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த பாடத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப. அப்ப இன்சுலின் உற்பத்தி இல்லையே அவங்கள. ஏன் இன்சுலின் உற்பத்தி இல்லை இதையும் நாங்க படிப்போம் பிள்ளைகள். ஏன் டைப் 1 டயபெட்டிக் உள்ள ஆக்கள்ல இன்சுலின் உற்பத்தி நடக்காதுன்னு படிப்போம். எப்படி ஏன் நடக்காதுன்னா, அது இந்த எனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல படிப்போம், விலங்கு அமைப்பும் தொழிலும்ல. அதுல நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, நிற்பீடனம்ட்டு ஒரு பாடம் இருக்குன்னு சொன்னேன், நிற்பீடனம் இம்யூனாலஜி. இந்த பாடத்துல ஒரு விஷயம் படிப்போம், தன்னிற்பீடன நோய்கள், சுய நிற்பீடன நோய்கள், ஒட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஒட்டோ இம்யூன் டிசீஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? எங்க நிற்பீடன தொகுதி, எங்க உடல்ல உள்ள நிற்பீடன தொகுதி எங்க உடல்ல உள்ள களத்தையே பிறக்கலம்னு கண்டுபிடிக்கும். தவறுதலாக இனங்கன்றும் பிறக்கலம் அப்படின்ட்டு எங்க பொடியில உள்ள ஓன் செல்ல ஃபொரின் செல்லுன்னு கண்டுபிடிக்கும். எங்க எதை கண்டுபிடிக்கும் தெரியுமா? எங்கட சதை தெரியும் தானே, சதையில இதனே சதை, இதனே சதை, சதையில இந்த என்ன களம் இருக்கும் தெரியுமா? இன்சுலினை சுரக்கிற களத்துக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியுமா? பாப்போம். சதையில இன்சுலினை சுரக்கிற களத்துக்கு என்ன பேர் பிள்ளைகள்? செக் பண்ணுங்க பாப்போம். சதையில இன்சுலினை சுரக்கிறதுக்கான களத்துக்கு என்ன பேர்? சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. சதையில இன்சுலினை சுரக்கிறதுக்கு எஸ், ரிம்சா ரிஸ்வான் சரி. இன்சுலினை உற்பத்தி செய்யறதுக்கான களத்துக்கு என்ன பேர்? பாப்போம். இன்சுலினை உற்பத்தி செய்யற களத்துக்கு என்ன பேர்? சும்மா சும்மா போடுங்களே, சும்மா போடுங்க பாப்போம். கத்தீஜா, நுஹா, ரிதுஷாலினி, அபிஷா சிது, அமீஸ், அனீஸ், எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவோம் உங்களை. ஏன்னா நானே தானே பேசிட்டு இருக்கேன். ஓ ஓ சிலாக்கள் சொல்றாங்க சரியா வருது ஆன்சர். ஜே மிரு, மாஹி, இந்த அப்படிலாம் இருக்கீங்க, கொஞ்சம் போட்டீங்கன்னா பார்க்கலாம். அந்த இன்சுலின் உற்பத்தி செய்யற களத்துக்கு என்ன தெரியுமா பேர்? பீட்டா செல். பீட்டா செல். அப்ப எங்கட நிற்பீடன தொகுதி எஸ், தர்ஷினி சரி. சரியா? இந்த பீட்டா செல்ல யார் அழிச்சு விட்டுருவார் தெரியுமா? யார் அழிச்சிடுவா? எங்கட நிற்பீடன களம் போயிட்டு அழிச்சிடு. சரியா? ஓ திமாசா கைஸ் சரி, சரி பிள்ளை, சரியா? அழிச்சிடும். அப்ப அழிச்சா இன்சுலினை சுரக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப இன்சுலினை சுரக்கலைன்னா எங்களுக்கு என்ன ஏற்படும்? டயபெட்டிக் ஏற்படும். ஏன் இன்சுலினை சுரக்கலைன்னா டயபெட்டிக் ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். இன்சுலின் தான் எங்க பிளட்ல இருக்கிற மேலதிக குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி வன்கூட்டு தசை கலங்கள்லையும் ஈரல் கலங்கள்லையும் சேமிக்கும். அப்ப இன்சுலின் இல்லைன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு யாருமே இல்லை. குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடி கூடி கூடிக்கிட்டே போகும். அப்ப இந்த நோயாளிகள் என்ன செய்யணும்? இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணணும். அப்ப இந்த இன்சுலினை கடையில போயிட்டு வாங்குறதா? எஸ், பார்மசியில இருக்கும். பார்மசிக்கு இந்த இன்சுலின் எப்படி வந்துச்சு? எங்கேயோ ஒரு கம்பெனி உற்பத்தி செஞ்சு கொடுத்துச்சு. அந்த கம்பெனி எப்படி உற்பத்தி செய்யும் இன்சுலினை? எப்படி உற்பத்தி செய்யும் தெரியுமா? அப்படி ஒரு அழகான கதை பாருங்க. சரியா? எப்படி உற்பத்தி செய்யும்னா, எங்க உடல்ல சதையில ஆரோக்கியமான மனிதன் ஒரு ஆள்ட சதைக்கு போயிட்டு இந்த பீட்டா கலத்தை தேடி பிடிக்கிறது. பீட்டா கலத்தை தேடி பிடிக்கிறது.
இதான் பீட்டா காலம்னு வைங்க. பீட்டா அப்ப இந்த பாடத்துல அதான் படிப்போம் நாங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை தான் இந்த பாடத்துல படிப்போம். அதான் நான் ஒரு கதையாவே சொல்றேன். அப்ப இது பீட்டா காலம் தானே, பீட்டா காலத்தின் கரு தானே இது, பீட்டா காலத்தின் கரு தான் இது, பீட்டா காலத்தின் கரு தான் இது. கருல என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க கருல நிறமூர்த்தம் இருக்கும் அப்படின்னு. சரியா? அப்ப இன்சுலினை உற்பத்தி செய்யறது என்னது? நிறமூர்த்தத்துல காணப்படுற ஒரு பரம்பரை அலகு. இன்சுலின் உற்பத்தி செய்யறது என்னது பிள்ளைகள்? நிறமூர்த்தத்தில் காணப்படுகின்ற பரம்பரை இலகுன்னு. அப்ப அந்த பரம்பரை இலகு முதல்ல தேடி பிடிக்கிறது. எங்க எங்கட நிறமூர்த்தங்கள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பரம்பரை இலகுகள் உண்டு. அந்த பரம்பரை இலகுல யாரை தேடி பிடிக்கணும்? இந்த இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பரை இலகை தேடி பிடிச்சு அதை வெட்டி வெளியில் எடுக்கிறது. எப்படி கதைன்னா, பரம்பரை இலகை வெட்டி வெளியில எடுக்க போறோம். வெட்டி பரம்பரை இலகை வெளியில எடுத்து அதை ஒரு பாக்டீரியாவுக்கு புகுத்துறது. எப்படி கதைன்னு பாருங்க. அடே, எங்கட களம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. களத்துல கரு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. கருல இருக்கிற நிறமூர்த்தம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நிறமூர்த்தம் எதனால் ஆனதுன்னா டிஎன்ஏயாலும் புரதத்தாலும் ஆனது. அப்ப நிறமூர்த்தமே கண்ணுக்கு தெரியல. நிறமூர்த்தத்துல காணப்படுற டிஎன்ஏ கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. அந்த டிஎன்ஏல ஒரு சின்ன துண்டை எடுக்கிறது. அந்த டிஎன்ஏல ஒரு சின்ன துண்டை எடுக்கிறது. இந்த எடுத்து வச்சிருக்கேன் விளங்குதா? இந்த டிஎன்ஏ துண்டு. இந்த டிஎன்ஏ ஒரு பாக்டீரியா உள்ளுக்கு புகுத்துறது பிள்ளைகள். விளங்குதா? அந்த பாக்டீரியா பேர் என்ன தெரியுமா? எஸ்செரிக்கியா கொலை. பாக்டீரியா பேர் என்னது? எஸ்செரிக்கியா கொலை. அது உள்ளுக்கு புகுத்துறது. அப்ப இந்த பரம்பரை அலகு தானே இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பரை அலகு நாங்க எதுல புகுத்த போறோம்? இந்த பாக்டீரியா இல்ல, இந்த இருக்கு பாக்டீரியா. அப்ப இதை விட பாக்டீரியா, அது பாக்டீரியால புகுத்துரு. பாக்டீரியால வட்ட டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு மேலதிகமாக ஒன்று இருக்கும் பிளாஸ்மிட்னு சொல்றது. பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்ல இதை கொண்டு போய் அட்டாச் பண்ணி விடுறது. இந்த இடத்துல கட் பண்ணி தூக்கி அதை வீசிட்டு, சரியா, இந்த இவரை கொண்டு வந்து இங்க போட்டு விட்டா இந்த பாக்டீரியா இப்ப இன்சுலின் உற்பத்தி செய்யும். எனக்குதா அத? இந்த பாக்டீரியா இன்சுலின் உற்பத்தி செய்யும். அப்ப இந்த பாக்டீரியா பெட்டி டிஷ்ல வளர்த்து எடுக்கிறது. லேப்ல பெட்டி டிஷ்ல வளர்க்க அந்த பாக்டீரியா காலத்துல இருந்து நிறைய இன்சுலின் வெளியாகிட்டு இருக்கும். அந்த இன்சுலின் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேமிக்கிறது லேப்ல. இது எப்படி செய்யறது? இந்த பாடத்துல படிப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு. சரிதானே? ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு. சரியா பிள்ளை? அப்ப அதுல இருந்து எத்தனை எம்சிக்யூ? 4 எம்சிக்யூ, ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? 4 எம்சிக்யூ, ஒரு ஸ்ட்ரக்சர், 1 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர், 3 மார்க்ஸுக்கு எஸ்ஏ வரும். 9வது பாடம் வரப்போறோம். இப்ப 9வது பாடம் பிள்ளை. சரியா? 9வது பாடம் என்ன அப்படின்னா, 9வது பாடம் நுண்ணுயிரினவியல், மைக்ரோபயாலஜி. நுண்ணுயிரினவியல், 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 மைக்ரோபயாலஜி. இது எத்தனை பாட வேலைன்னா 50 பாட வேலை. கொஞ்சம் பெரிய பாடம் மாதிரி. சரியா? அப்ப ஃபர்ஸ்டா பெருசு இது, அடுத்து செகண்ட் யூனிட்டும் 4th யூனிட்டும், அடுத்து 3rd யூனிட், அடுத்துதான் மற்ற யூனிட்ஸ் எல்லாம். பாருங்க, 12ல மிகப்பெரிய பாடங்கள் எல்லாம் படிச்சு முடிஞ்சிருவீங்க. நீங்க 12ல படிச்சு முடிச்சிருவீங்க. 13ல இனி இந்த இதுல மிச்சப்படுறதும் மிச்சம் இதுவும் தான் படிப்பீங்க. அப்ப இதுல நுண்ணுயிரினவியல்ல 4 எம்சிக்கு அல்லது 5 எம்சிக்கு வரலாம். 4 எம்சிக்கு அல்லது 5 எம்சிக்கு வரலாம். ஸ்ட்ரக்சர்ல ஒரு மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் வரலாம். எஸ்ஏ சில வேளைகளில் வரலாம். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எஸ்ஏ வரலாம். 7.5. ஸோ ஃபைனல்ல 11 12 மார்க்ஸுக்கு மாதிரி வரும். 12 மார்க்ஸுக்கு மாதிரி வரும். விளங்குதா? அப்ப இதுல என்ன படிப்போம்? நுண்ணங்கிகள் தொடர்பா கம்ப்ளீட்டா படிப்பீங்க. நுண்ணங்கினா என்ன, நுண்ணங்கிகள்ல உள்ளடக்கப்படுறது என்ன, பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், புரோட்டோசோவா, எல்கா, மைக்கோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா,
வைராய்ட்ஸ், பிரயோன்ஸ், இதெல்லாம் நுண்ணங்கிகளில் உள்ளடக்கப்படுபவை. இது தொடர்பாக படிப்பீங்க ஃபுல்லா. இல்லைங்களா? மனிதனுக்கு நுண்ணங்கிகளால் ஏற்படுற நோய்கள், அந்த நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக்கிறது, ஆய்வு கூட தொழில்நுட்பங்கள் என்ன, கிருமளிக்கிறதுன்றது என்ன, தொற்று நீக்கிறதுன்றது என்ன, சரியா? இதெல்லாம் படிப்போம், எல்லாம் படிப்போம். நுண்ணங்கிகள்னால ஏன் உணவு பழுதடையுது, எல்லாம் படிப்போம். நுண்ணுயிரினவியல் கடைசி பாடம், A-level பயாலஜில கடைசி பாடம் என்னது? பிரயோக உயிரியல், அப்ளைட் பயாலஜி. பிரயோக உயிரியல், பிரயோக உயிரியல், அப்ளைட் பயாலஜி. எத்தனை பாடவேளை? சிறிய பாடவேளை ஒன்று, சிறிய பாடவேளை, கிட்டத்தட்ட 25 பாடவேளை, 2 MCQ, 1 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா ஷோர்ட் நோட்டா வரும், சிறு குறிப்பு எழுதுக அப்படின்ட்டு வரும், சிறு குறிப்பு எழுதுகிட்டு வரும். அப்ப நீங்க கூட்டி பாருங்க, சரியா? கிட்டத்தட்ட அன்னளவா 50 MCQ வரும். இதை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா அன்னளவா 20 மார்க்ஸ் மாதிரி வந்துடும், சரியா? இங்கே 5, 12, 5, 14, 5, 15, 16, 17, 18, 19, அன்னளவா 20 அப்படி வரும். இது அவ்வளோத்தையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை வரும்? 30, 45 வரும், 45 வரும், 45 வரும். அப்ப இதுல கம்ப்ளீட்டா 50 வரும். அன்னளவா கூட்டி பாருங்க நீங்க. இதை நீங்க கூட்டினீங்கன்னா எத்தனைக்கு வரும்? 20க்கு வரும். இதை நீங்க கூட்டினீங்கன்னா 45க்கு வரும். என்ன சார் டெலி ஆகலே, 50ம் 20ம் 70, 45 15 எக்ஸ்ட்ராவா வருது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா தான் வரும். எப்படி? ஃபைனல் எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்விகள் 6 கேள்விகள் இருக்கும். 6ல் எத்தனை செய்யணும்? 4 செய்யணும். அப்ப 4க்கு பார்த்தா எத்தனை மார்க்ஸ்? 30 தானே வரும். 4க்கு பார்த்தா 30 வரும். விளங்குதா? ஓகே, ரைட். அடுத்த கதை நான் உங்களுக்கு சொல்ல போறது அடுத்த கதை, சரியா? அப்ப பாடத்திட்டம், அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும், செகண்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும், தேர்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும், ஃபோர்த் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும்ன்றது நான் சொல்லுவேன். விளங்குதா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நீங்க நோட் போட்டு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் இதை அழிக்காம இதை வச்சிருக்க போறேன், சரியா? அழிக்காம வச்சிருக்க போறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும் வரும் தெரியுமா? 1.1.1ல இருந்து 1.1.1ல இருந்து 3.2.3 வரைக்கும், 1.1.1ல இருந்து 3.2.3 வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 16 தேர்ச்சி மட்டங்கள். 16 தேர்ச்சி மட்டம். தேர்ச்சி மட்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல, சரியா? அது வரும். அப்ப கிட்டத்தட்ட 100 பாடவேளை வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க உயிரியலுக்கான அறிமுகம் முடிச்சிருக்கணும், உயிரின் ரசாயன மற்றும் கல அடிப்படை முடிச்சிருக்கணும், உயிரின் கூர்ப்பும் பல்வகமையும்ல கிங்டம் புரோட்டிஸ்டா வரைக்கும் முடிச்சிருந்தா போதும். கிங்டம் பிளான்டே, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் எனிமாலியா முடிச்சிருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. விளங்குதா? ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்பதான் நீங்க டேர்ம் எக்ஸாம்க்கு ரெடி ஆகலாம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதான் தான் ரெடி ஆகலாம். இல்லாட்டி எப்படி ரெடி ஆகுது? எது படிக்கணும், எது வரும், எது வராதுன்னெலாம் தெரியாது உங்களுக்கு. அப்போ முதல்ல இந்த விஷயத்த நீங்க நல்லா விளங்கி வைக்கணும் பிள்ளைகள். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட காய்ச்சிட்டு இருக்கேன், சரியா? ரைட். செகண்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? 3.2.4ல இருந்து 4.5.1 வரைக்கும், 4.5.1 வரைக்கும். அப்படின்னா கிங்டம் பிளான்டேல ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 4ல தாவர இனப்பெருக்க செயல்முறை வரைக்கும் வரும், சரியா? தாவர இனப்பெருக்க செயல்முறை, தாவர வளர்ச்சி சீராக்கிகள் எல்லாம் வராது இதுல, சரியா? வளர்ச்சி சீராக்கி. அப்ப உங்களுக்கு அப்ப அங்கேயும் கிட்டத்தட்ட 17 தேர்ச்சி மட்டங்கள், அங்கேயும் ஒரு 100 பாடவேளை கவர் ஆயிடும். 100 பாடவேளை கவர் ஆகும், சரிதானே? 100 பாடவேளைகள் அங்கே கவர் ஆகும். அடுத்தது தேர்ட் டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும் வரும்னா 4.5.1
இதுதான் தாவரங்கள்ல அந்த புற சமிக்ஞைகளுக்கு தாவரங்கள் காட்டுகின்ற தூண்டற் பெயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5.3 5.5.3ன்றது என்னது? கழிவகற்றல். கழிவகற்றல். அப்ப இதுல 12 தேர்ச்சி மட்டங்கள் அப்படின்னா அது 100 பாடவேலை. அப்ப 12 முடியும். 12 முடியும். 12 பாட வேலைகள், 12 தேர்ச்சி மட்டம். அப்ப 12 சிலபஸ் 300 பாட வேலை முடிச்சு. 300 பாட வேலை முடிச்சு. இல்லைங்களா? அப்ப ஏ லெவல் பயாலஜியை பொறுத்த மட்டும் சரியா, தேசிய கல்வி நிர்வாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தேசிய கல்வி நிர்வாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தால ரிசோர்ஸ் புக் அப்படின்னு ஒண்ணு. ரிசோர்ஸ் புக்ன்றது வளநூல். ரிசோர்ஸ் புக்னா என்னது? வளநூல். இதான் அந்த வளநூல். விளங்குதா? நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. உயிரியல் தரம் 12 வளநூல்னு காட்டுப்படுது தானே. இது இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 பாடங்களும் இருக்கு. அப்ப இது கிரேட் 12 ரிசோர்ஸ் புக். விளங்குதா? அப்ப கிரேட் 12 முடியும் போது 300 பாட வேலைகளை உள்ளடக்கிய ஒரு புக் தான் இது. இது யாருக்குன்னா தெளிவா விளங்கிக்கணும் நீங்களுக்கு. சரியா? இது யாருக்கு? இது யாருக்கு? ஆசிரியர்களுக்கான வளநூல். வளநூல் இது யாருக்கு? ஆசிரியர்களுக்கான, டீச்சர்ஸ்க்கான வளநூல். நிறைய பயோ செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யற பிள்ளை தெரியுமா? நோட் எழுதுறது இல்ல, அல்லது டீச்சர்ஸ் கொடுக்குற நோட் எடுக்கிறது இல்ல, இதை வச்சுக்கிறது. இதுல பிள்ளைகள் இது டீச்சர்ஸ்க்கு பெர்ஃபெக்ட். சரியா? டீச்சர்ஸ்க்கு பெர்ஃபெக்ட். ஏன்? போதுமான அளவு படங்கள்லாம் இருக்காது. ஃபுல்லா எல்லாம் இந்த எஸ்ஏ மாதிரி பந்தி 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 பந்தியா இருக்கும். சரியா? இங்க பாருங்க, பந்தி பந்தியா தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறது கஷ்டம் பிள்ளைகள். இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறது கஷ்டம். அப்ப இது டீச்சரோட ரிஃபரன்ஸுக்கு தான் இந்த புக். விளங்குதா? அப்ப இதை வச்சு தான் ஃபைனல் எக்ஸாம்க்கு கேள்வி எடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு துளி கூட போகாது. சொல்ற விளங்குதா? இந்த ரிசோர்ஸ் புக்கை தாண்டி ஒரு துளி கூட போகாது. இதை வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த நோட் தந்திருக்கேன். விளங்குதா? இதை ஃபுல்லா ரிஃபர் பண்ணி இதுல எங்கன படங்கள் எல்லாம் போதலையோ அந்த படத்தை அதில் ஆட் பண்ணி அந்த கட்டுரை மாதிரி பந்தி பந்தியா இருந்ததை பாயிண்ட்ஸா உடைச்சு நம்பர் எல்லாம் போட்டு புல்லட் போட்டு தான் அந்த டியூட் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ ஈஸியா இருக்கும் மாணவர்களுக்கு அந்த டியூட். அப்ப இந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற எதுவுமே அதுல மிஸ் ஆகாது. நான் கொடுத்துருக்கிற டியூட்ல உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. அதே மாதிரி ரிசோர்ஸ் புக்ல இல்லாத ஆனால் கேள்விக்கு வரக்கூடிய, ரிசோர்ஸ் புக்ல இல்லாத கேள்விக்கு வரக்கூடிய அப்படின்னா என்ன? வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கும், அதை நாங்க சேர்த்து போடுறது ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அப்படியான விஷயங்களும் உங்களோட டியூட்ல இருக்கும். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு இதை வச்சுக்க கூடாது. ஏன்? இதுல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது டீச்சர்ஸ்க்கானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அல்ல. விளங்குதா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஏ லெவல்ல எந்த டீச்சரா இருந்தாலும் சரி, நோட் கொடுப்பாங்களா இருந்தா இதை ரிஃபர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ சரியா? அப்ப நோட்டுக்கு நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏ லெவல்ல பயாலஜிக்கு இப்படி ஒரு புக்கை ரிஃபர் பண்ணி தான் எல்லா டீச்சர்ஸும் நோட் தருவாங்க. விளங்குதா? ஓகே. இது மாதிரி 4 புக் இருக்கு. சரியா? அப்போ யூனிட் 1 to 5, 6ம் 5ம் 6ம் இன்னும் ஒன்று 5ல பார்ட் 2. அப்போ 5ல பார்ட் 1 இது 1. அப்போ யூனிட் 1ல இருந்து 5 பார்ட் 1 வரைக்கும் இதுல இருக்கு. 5 பார்ட் 2ம் 6ம் உள்ளது ஒரு புக், 7ம் 8ம் உள்ளது இன்னும் ஒரு புக், 9ம் 10ம் உள்ளது இன்னொரு புக். மொத்தம் 4 புக்ஸ் இருக்கு. சரியா? மொத்தம் 4 புக்ஸ். 7 8, ஆமா மொத்தம் 4 புக்ஸ் இருக்கு. விளங்குதா? அப்ப நோட் மிக கவனம். நீங்க எங்க படிச்சாலும் ஓகே, ஒரு நோட்டை வச்சுக்கணும் ப்ரிப்பேர் ஆகுது. சரியா? ஒரு நோட்டை படிச்சாலும், எந்த நோட்டை படிச்சாலும் ஓகே. எஸ், நோ நீட். நீங்க வாங்க தேவையில்லை. யாரு? ரிஸ்வான். சரியா? அப்ப நிறைய டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ரிசோர்ஸ் புக்கை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு.
ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நோட் எழுத தேவையில்ல தானே, நீங்க நோட் எழுத தேவையில்ல, எல்லாம் அங்க இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது கஷ்டம். அதை வச்சு ப்ரிப்பேர் ஆகிறது கஷ்டம். நான் உங்களுக்கு தேவைன்னா அட்மினுக்கு நீங்க மெசேஜ் தாங்க, ரிசோர்ஸ் புக் அனுப்புங்கன்ட்டு. நான் இந்த ரிசோர்ஸ் புக்கை அட்மினுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நான் அனுப்பியிருக்கிற நோட்டையும் வச்சு நீங்க ஒப்பிட்டு பாருங்க எது ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. சரியா? ப்ராக்டிக்கலா செஞ்சு பாருங்களேன் நீங்க. அப்ப 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 கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை இந்த புக்கை. கண்டிப்பா வாங்கணும்ட்டு இல்லை இந்த புக். விளங்கு தானே? ஆனால் நான் சொன்னதை நீங்க நம்பணும். என்ன? இந்த ரிசோர்ஸ் புக்கை தாண்டி ஒரு துளி அளவு கூட வெளியே போகாது. ஒரு துளி அளவு கூட வெளியே போகாது. விளங்குதா? அப்ப இதை தழுவி நாங்க போனா போதும், ஃபைனலுக்கு நல்லா ரெடி ஆயிரும். ஃபைனலுக்கு நல்லா ரெடி ஆயிரும். விளங்கு தானே கதை? ரைட். அப்ப 12 முடிஞ்சு. 12 முடிஞ்சு. அடுத்து அட்லீஸ்ட் ரிஃபர் பண்றதுக்கு நீங்க வாங்கிக்கலாம். சரியா? யார்? ரிம்ஸா ரிஸ்வான். ரிஃபர் பண்றதுக்கு இதை வாங்கி கொள்ளலாம். அப்ப ரிஃபர் பண்றது தான் உங்களுக்கு டீச்சர்ஸ் நோட் தருவாங்களே. இப்ப ஏ லெவல் பயாலஜில எந்த நோட், சரியா? இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க நோட் யூனிட் 10 வரைக்கும் இருக்கு, அப்ளைட் பயாலஜி வரைக்கும் இருக்கு நோட். இப்போ உங்களுக்கு நோட் ஒன்று கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குரூப்ல. ஏன்னா நோட் ஒன்று கிடைச்சிருக்கணும். அது மாதிரி கிளியரான நோட் யூனிட் 10 வரைக்கும் இருக்கு. நல்ல தேவையான இமேஜஸ் எல்லாம் போட்டு எல்லா நோட்டும் இருக்கும் உங்களுக்கு. அதனால இதை நீங்க பிடிஎஃபா வச்சுக்கிறது ஓகே மாதிரி. சரியா? காசு கூட இருக்க மாதிரி இருந்தா பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்க வேண்டியதானே நீ தானே? நோ இஷ்யூ. எடுத்து வைக்கிறதுல ஆபத்து எதுவும் இல்லை. எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிறது என்றால் வைத்துக் கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்து ஃபோர்த் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? 5.6.12. சரியா? அப்ப 6.1.5 அப்படின்னா இது 5.6.1 நரம்பு தொகுதியில் ஸ்டார்ட் பண்ணி ஜெனட்டிக்ஸ் முடியும், பிறப்புரிமையியல் முடியும். இந்த 6வது பாடம் முடிஞ்சிருக்கு. அப்ப அங்கன கிட்டத்தட்ட ஒரு 23 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு. 100 பாட வேலை முடிஞ்சிருக்கும். அப்ப 5th டேர்ம், 5வது டேர்ம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 7.1.1 இருந்து 7.1.1 இருந்து, அப்ப 7வது யூனிட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 8வது யூனிட் முடிகிற வரைக்கும் 8.5.1. அப்ப அப்ப ஸ்கூல்ஸ்ல உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க அடுத்த டேர்ம் ஸ்டார்ட் ஆகும்போது படிக்க வேண்டிய. அப்ப தேர்ட் டேர்ம் அப்படின்னா தேர்ட் டேர்ம்னா சிக்ஸ்த் டேர்ம் எந்த பாடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? மைக்ரோபயாலஜி ஸ்டார்ட் ஆக போகுது. 9.1.1 இருந்து 10.1.5 10.1.5 வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் 100 பாட வேலை. ஏ லெவல் சிலபஸ் உங்களுக்கு முடியும். சரிதானே பிள்ளைகள்? இதுதான் கதை. இதுதான் கதை. ரைட். அடுத்து பேப்பர் எப்படி இருக்க போகுது? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். சரியா? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். அப்ப இதுல சரியா உங்களுக்கு எக்ஸாம், பயோ எக்ஸாம் எத்தனை நாட்கள் நடக்கும்? 2 நாள் நடக்கும். ஏ லெவல்ல ஒவ்வொரு பாடமும் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, பயாலஜியா இருந்தாலும் சரி, எத்தனை நாள் நடக்கும்? 2 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நடக்கிறது எம்சிக்யூ பேப்பர். சரியா? அடுத்த நாள் நடக்கிறது எஸ்ஏ பேப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நடக்கிறது எம்சிக்யூ, அப்புறம் எஸ்ஏ. ஏ லெவல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். சரியா? இது மூணுலையும் எம்சிக்யூ எத்தனை எம்சிக்யூ இருக்கும்? 50 எம்சிக்யூ இருக்கும். 50 எம்சிக்யூ. இதான் பார்ட் 1ன்னு சொல்லுவோம். 50 எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூட சாய்ஸ் எத்தனை? சாய்ஸ். அப்போ பல்தேர்வு வினாக்கள் தானே. பல்தேர்வு வினாக்களுக்கு விடை வழங்கிடுவாங்க தானே, விடை தருவாங்க. ஒரு கேள்விக்கு எத்தனை விடை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்விக்கு எத்தனை விடை? 5. சொல்றீங்க. ரிம்சா. சிம்சா. சரி, சிமாசா. சரி, 5 எம்சிக்யூ இருக்கும். 5 சாய்ஸ். அப்ப பார்ட் 1
பார்ட் 1 50 MCQ இருக்கும். 50 MCQ இருக்கும். சரியா? 50 MCQ இருக்கும். 50 MCQக்கும் எத்தனை ஆன்சர் கொடுப்பாங்க? 5 சாய்ஸ். சரி, 5 தெரிவுகள் இருக்கும். 5 MCQ, 5 தெரிவுகள், 5 தெரிவுகள். இந்த 50 MCQல சரியா கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று இருக்கு. எப்படி? நீங்க ஓ லெவல் அந்த 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 டைப் கேள்விகள் பார்த்திருக்க மாட்டீங்க. முதலாவது MCQல இருந்து 40 MCQக்கு தான் இந்த 5 தெரிவு இருக்கும். 5 தெரிவுகள் இருக்கும். சரியா? 41ல இருந்து 50 வரைக்கும், 41ல இருந்து 50 வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க கேள்வியிட பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும். சரி, அங்க கேள்வியிட பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும். இந்த 5 தெரிவுகளும் எப்படி உங்களுக்கு தந்திருப்பாங்க? முதலாவது தெரிவு, இரண்டாவது தெரிவு, மூன்றாவது தெரிவு, நான்காவது ஆன்சர், ஐந்தாவது ஆன்சர். இப்படித்தானே இருக்கும். இப்படித்தான் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இப்படித்தான் இருக்கும் மக்கள். சரியா? இப்படி இருக்கும். இந்த 41ல இருந்து 50 வரைக்கும் தெரிவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன்ட்டு ஒரு தெரிவு இருக்கும். சரியா? பீன்ட்டு ஒரு தெரிவு, சீன்னு ஒண்ணு, டீன்னு ஒண்ணு, ஈன்னு ஒண்ணு. இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் கேள்வி செய்யும் போது உங்களுக்கு ஃபேமிலியர் ஆயிரும். சரியா? கேள்வி இப்போ நாங்கள் ஏஎல் பயாலஜி வந்து ஒரு ஒரு மாசத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா வந்துடும். சரியா வந்துருவீங்க நீங்க. ரைட்? அப்ப இந்த ஏபிசிடி கேள்வின்னு சொல்றது இருக்கலாம். ஏபிசிடி கேள்வின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்ப இதுல நிறைய ஆன்சர் சரியா இருக்கும். இப்ப 1ல இருந்து 40 வரைக்கும் 1வது ஆன்சர் சரி, அல்லது 2வது ஆன்சர் பொருத்தமானது, 3வது ஆன்சர் பொருத்தமானது, 4வது ஆன்சர் பொருத்தமானது, 5வது ஆன்சர் பொருத்தமானது. இப்படித்தான் இருந்திருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் MCQ டு 40 MCQ. முதலாவதுல இருந்து 50வது MCQ, 40வது MCQ. இந்த 41ல இருந்து 50 வரைக்கும் நிறைய சரியான ஆன்சர்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னது? இந்த ஏயும் பியும் டியும் சரியா இருக்கலாம், அல்லது ஏயும் சியும் டியும் சரியா இருக்கலாம், அல்லது ஏயும் பியும் சரியா இருக்கலாம், அல்லது சியும் டியும் சரியா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சேர்க்கை இருக்கலாம், வேறு ஆன்சரா இருக்கலாம். இந்த ஏபி சரியா சரியா இருந்தா நீங்க எத்தனாவது ஆன்சரை செலக்ட் பண்ணணும்? முதலாவது ஆன்சரை செலக்ட் பண்ணணும். ஏன் பிள்ளைகள்? புல்லடித்தாள்ல தானே நீங்க போடுவீங்க. புல்லடித்தாள் என்ன இருக்கும்? புல்லடித்தாள் இது. புல்லடித்தாள் என்ன இருக்கும்? இது புல்லடித்தாள் எடுப்போமே. புல்லடித்தாள்ல 1வது ஆன்சர், 2வது ஆன்சர், 3வது ஆன்சர், 4வது ஆன்சர், 5வது ஆன்சர், 1வது ஆன்சர், 2வது ஆன்சர், 3வது ஆன்சர், 4வது ஆன்சர், 5வது ஆன்சர். இப்படி 50க்குமான புல்லடிகள், 50க்குமான புல்லடி இடத்துக்கு இருக்கும் தானே. ஏன்னா அப்ப 41வது கேள்வியில 1வது ஆன்சர், 2வது ஆன்சர், 3வது ஆன்சர், 4வது ஆன்சர், 5வது ஆன்சர். இதுல முதலாவது சரி, ஏபிடி சரியா இருந்தா, ஏபிடி சரியா இருந்தா நீங்க எத்தனைக்கு புல்லடி போடுவீங்க? 1வதுக்கு புல்லடி போடுவீங்க. விளங்கும் நினைக்கிறேன் நான் சொல்ற கதை. விளங்குதா? அப்ப ஏபிடி சரியா இருந்தா 1, ஏசிடி சரியா இருந்தா 2, ஏசிடி சரியா இருந்தா 2, ஏபி சரியா இருந்தா 3, சிடி சரியா இருந்தா 4. இதை தவிர்த்து வேறு சேர்க்கை எதுவும் சரியா இருக்குமா இருந்தா 5. சரியா? வேறு எதுவும் சரியா இருக்குமா இருந்தா 5. இப்படிதான் போகும். இப்படித்தான் போகும் இந்த MCQ. ரைட்? இப்ப விஷயத்துக்கு வர்றேன். நீங்க பயாலஜில A1 எடுக்கணும். A1 எடுக்கணும் அப்படின்னா எத்தனை சரி எடுக்கணும்? எத்தனை சரி எடுக்கணும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் 40க்கு மேல சரி எடுத்து ஆகணும். சரியா? above 40, above 40, அப்ப 40 பிளஸ் எடுக்கணும் நீங்க. சரியா? 40 எடுப்பீங்களா இருந்தா ஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபைனல்ல ஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். MCQ கதை சரியா? ஓகே, அடுத்தது ஸ்ட்ரக்சர் கதையை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர். அப்ப பார்ட் 2. சரியா? பார்ட் 2. பார்ட் 2ல 2 பார்ட் இருக்கும். பகுதி ஏ. இந்த பகுதி ஏ தான் அமைப்பு கட்டுரை. பகுதி ஏ என்னது பிள்ளைகள்?
அமைப்பு கட்டுரை, ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஸே. அமைப்பு கட்டுரை, அமைப்பு கட்டுரை. அமைப்பு கட்டுரை வினாக்கள் எத்தனை இருக்கும்? 4 அமைப்பு கட்டுரை வினாக்கள் இருக்கும். அப்ப பார்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு கொடுக்குற நேரம் என்ன? எவ்வளவு நேரத்துல நீங்க செய்யணும்? 2 ஹவர், 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ்ல செஞ்சு முடிக்கணும். 50 MCQ நீங்க 2 ஹவர்ஸ்ல செய்யணும். அப்ப பார்ட் 2 எவ்வளோ? 3 ஹவர்ஸும் 10 மினிட்ஸும். 3 ஹவர், 3 மணித்தியாலமும் 10 நிமிஷம். 3 மணித்தியாலமும் 10 நிமிஷம். சரியா? அப்ப இங்க பகுதி ஏல 4 ஸ்ட்ரக்சர் எஸ் சொல்றான். ரிம்சா ரிசோ. சரியா? 4 ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்கும், 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இந்த 4 கொஸ்டின் எப்படி இருக்கும்ன்ற பாருங்க. இப்ப 4 கொஸ்டின் எப்படி இருக்கும்? முதலாவது கேள்வியில ஏ பார்ட் இருக்கும். ஏ பார்ட்ல முதலாவது கேள்வி இருக்கும், 2வது கேள்வி இருக்கும், 3வது கேள்வி ரோமன் இலக்கத்துல 3, 4வது கேள்வி இருக்கும், 5வது கேள்வி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல இதுலயும் சிம்பிள் ஏ கொஸ்டின், சிம்பிள் பி கொஸ்டின் போகும். விளங்குதா? சிம்பிள் ஏ, சிம்பிள் பின்னு போகும். அப்ப முதலாவது கொஸ்டின்ல அதே மாதிரி பி பார்ட் இருக்கும், அதே மாதிரி சி பார்ட் இருக்கும், அதே மாதிரி டி பார்ட் இருக்கும். சரியா? அப்ப முதலாவது கொஸ்டின்ல ஏ பார்ட்ல 5, பி பார்ட்ல 5, சி பார்ட்ல 5, டி பார்ட்ல 5. 5 எத்தனைப்ப? 20. 20. சரியா? அப்ப 20 கேள்விகள் இருக்க போகுது. சிறிய கேள்விகள் 20. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல சிறிய கேள்விகள் 20. அப்ப 4 ஸ்ட்ரக்சர் செய்யணும். 4 தர 20 கிட்டத்தட்ட 80 கேள்விகளுக்கு ஒரு மணித்தியாலத்துல நீங்க ஆன்சர் எழுதணும். 80 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். விளங்குதா? அப்ப டோட்டலா எத்தனை கேள்விகளுக்கு நீங்க எழுதணும்? அங்கேயே எழுதணும். ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல தானே எழுதுவீங்க, அங்கேயே எழுதணும். 80 கேள்விகள் இருக்கும். விளங்குதா? எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, வெரி அக்யூரேட் ஆன்சர், வேற ஆன்சர் இருக்கவே இருக்காது, அப்படி கேள்வி வரும். உங்களுடைய பெயர் என்ன? அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் தானே. வேற எதை சொன்னாலும் பிள்ளை தானே. உங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டா வேற எதை சொன்னாலும் பிள்ளை. அந்த மாதிரி கேள்விகள் தான் வரப்போகுது. வெரி ஸ்பெசிபிக் ஆன்சர் ஒன்று இருக்கும், அதை எதிர்பார்த்து தான் அந்த கேள்வி கேட்பாங்க. அதை தவிர்த்து நீங்க எது எழுதினாலும் பிள்ளை. அதை தவிர்த்து எது எழுதினாலும் மார்க்ஸ் வராது. விளங்குதா? அப்ப ஏ லெவல்ல நிறைய பேர் மார்க்ஸ் லூஸ் பண்ற ஏரியா இது தெரியுமா? அந்த ஸ்ட்ரக்சர். அப்ப ஸ்ட்ரக்சர்ல டோட்டலா எத்தனை மார்க்ஸுக்கு வரும்? டோட்டலா எத்தனை மார்க்ஸுக்கு வரும்னா 20 மார்க்ஸுக்கு வரும். 20 மார்க், 20 மார்க்ஸுக்கு வரும். விளங்குதா? 20 மார்க்ஸுக்கு வரும். அப்ப 20ல நீங்க அட்லீஸ்ட் 15 எடுத்தாகணும் ஏ எடுக்கிறதுக்காக. அட்லீஸ்ட் 15 எடுத்தா ஏ வரும். 15 எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ப்ராக்டிஸ் பண்ணும், டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். நான் சொன்னேன் கன்சிஸ்டன்சின்னு சொன்னேன், அது இருக்கு. அப்ப பார்ட் 2 சரி கதை. பார்ட் 2 சரி கதை. பார்ட் 2ல பகுதி ஏ. பகுதி பி, பகுதி பி தான் கட்டுரை வினாக்களை உள்ளடக்கிய பகுதி. அப்ப எத்தனை கேள்விகள் இருக்கும்? 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 6 கொஸ்டின்ல 6 கேள்விகள்ல 4 கேள்விகள் நீங்க செய்யணும். 6ல 4 செய்யணும். சரியா? மிச்ச 2 நீங்க தெரிவுல விடலாம், சாய்ஸ்ல விடலாம். 6ல 4 செய்யணும். இந்த 6ல 4க்கு தான் எத்தனை மார்க்ஸ் வரும்? 6ல 4க்கு தான் எத்தனை மார்க்ஸ் வரும்? 30 மார்க்ஸ் வரும். 6ல 4க்கு தான் 30 மார்க்ஸ் வரும். அப்ப நீங்க ஏ எடுக்கணுமா இருந்தால்
கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸ் எடுத்தாகணும் இதுல? அட்லீஸ்ட் 20 மார்க்ஸ் எடுத்தாகணும் ஏ எடுக்கிறதுக்கா. சரியா? அப்ப 40 15 55 55 20 75 ஏ வரும். எவ்வளவு சிம்பிள் கதை விளங்குதா? சிம்பிள், இவ்வளவுதான் கதை. சரியா? இவ்வளவுதான் கதை. அப்ப அப்ப எப்படி ஸ்டார்ட்? அப்ப 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி. எஸ்ஏ எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 5வது கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 6வது கேள்வி, 7வது கேள்வி, 8வது கேள்வி, 9வது கேள்வி, 10வது கேள்வி. இந்த 10வது கேள்வி இருக்குதானே பிள்ளைகள்? இந்த 10வது கேள்வியும் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? 10வதுல ஏ பார்ட் வரும், பி பார்ட் வரும், சி பார்ட் வரும். இந்த 10வது கேள்விகள்ல நாங்க சொல்றது சிறு குறிப்பு எழுதுக இப்படின்ட்டு தான் கேள்வி வரும். சிறு குறிப்பு எழுதுக, ஷார்ட் நோட் எழுத சொல்லுவாங்க. உங்களுக்கு. சரி, ஏதேனும் 3 தலைப்பு தந்துட்டு அது கீழே ஷார்ட் நோட் எழுதும். இதான் அந்த 10வது கேள்வியா இருக்கும். விளங்குதா? அப்ப இந்த ஷார்ட் நோட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் புதுசா வந்துகிட்டு இருக்கும். சரியா? ஷார்ட் நோட் ஏற்கனவே வந்தது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. வந்த ஷார்ட் நோட் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஷார்ட் நோட் எப்படி புதுசா வந்துகிட்டு இருக்கும். வராத ஷார்ட் நோட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஷார்ட் நோட்ல கை வைக்கிறதுன்றது ஃபைனல் எக்ஸாம்ல ஷார்ட் நோட்ல கை வைக்கிறதுன்றது கொஞ்சம் அவதானமா இருக்கணும். ரிஸ்க் ஒன்று. ஷார்ட் நோட்னா நான் பிறகு கதப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தையும் எழுத வேண்டி வரும். அப்ப மிஸ் ஆனா மார்க்ஸ் குறைய பார்க்கும். சரியா? மிஸ் ஆனா மார்க்ஸ் குறைய பார்க்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்ன தெரியுமா? செகண்ட் யூனிட்ல கண்டிப்பா கேள்வி வருமா? எஸ் வரும். அப்ப செகண்ட் யூனிட்டை ஒரு சாய்ஸா வச்சுக்கிறது. செகண்ட் யூனிட் கேள்வி எத்தனாவது கேள்வியா வரும்? அதையும் நான் சொல்லி தரேன் பாருங்க. செகண்ட் யூனிட் எத்தனாவது கேள்வியா வரும்? அப்ப 5வது கேள்வி தான் செகண்ட் யூனிட். 6வது கேள்வி என்னது? 4th யூனிட். 7வது கேள்வி என்னது? 5th யூனிட். 8வது கேள்வியும் 5th யூனிட். இப்படிதான் நடக்கும். அப்ப 2019ல அப்படி இல்லை. யூனிட் 5ல இருந்து ஒரு எஸ்ஏ தான் வந்துச்சு. ஒரு எஸ்ஏ வந்து யூனிட் 5ல இருந்து 2 ஷார்ட் நோட் வந்துச்சு. இங்க போட்டாங்க. உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல நான் சொல்றது. அப்ப செகண்ட் யூனிட், 4th யூனிட், 5வது யூனிட்ல 2 இப்ப 4 எஸ்ஏ ரெடியா? 4 எஸ்ஏ ரெடி. முதல் 5 பாடத்துல அப்ப செகண்ட் யூனிட்லையும் 4th யூனிட்லையும் 5th யூனிட்லையும் எஸ்ஏக்கு நீங்க ஃபைனலுக்கு ரெடி ஆறது நல்ல ஒரு முடிவு. மற்ற பாடங்கள்ல கொஞ்சம் போயிட்டு ட்ரை பண்றதை விட. சரியா? இன்னும் ஒரு கதையை சொல்றேன். 2024 எஸ்ஏ பேப்பர்ல 5வது யூனிட், 5வது எம்சிக்யூ, 5வது எஸ்ஏ இருக்குதானே? 5வது எஸ்ஏல ஏ பார்ட், யூனிட் 2ல இருந்து வந்துச்சு. 5வது எஸ்ஏல பி பார்ட் யூனிட் 7ல இருந்து வந்துச்சு. அப்படி சில மாற்றங்களை செய்வாங்க. சரி, அப்படி சில மாற்றங்களை செய்வாங்க. விளங்குதானே? அப்ப அதுக்கு முன்னுக்கு 24க்கு முன்னுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்மட். 5வது எஸ்ஏ வந்து செகண்ட் யூனிட், 6வது எஸ்ஏ 4th யூனிட், 7வது எஸ்ஏ 5வது 5th யூனிட், 8வது எஸ்ஏ 5th யூனிட். அடுத்து 9வது எஸ்ஏ சில வேளை மைக்ரோ பயாலஜி போடலாம், சில வேளை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போடலாம். என்வாயரன்மெண்டல் பயாலஜி, மைக்ரோ பயாலஜியை சேர்த்து போடலாம். சரியா? அப்படி போடலாம். ரைட்? நம்ம கதைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கதைச்சு முடிச்சாச்சு. சரிதானே? கதைக்க வேண்டியது எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் என்ன செய்ய போறோம் இப்போ? குயிக்கா செகண்ட் யூனிட் நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், இப்போ ஃபாத்திமா என்ற ஒரு ஆள் கேள்வி கேட்குறாங்க. சார், ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டு எழுதுறோம் என்றால் எக்ஸாம்ல கட்டாயம் ரிசோர்ஸ் புக்ல ஈக்கிற எக்ஸாம்பிளா போடணும். கண்டிப்பா பிள்ளைகள் விளங்குதா? நான் அதான் இந்த ரிசோர்ஸ் புக்கை இதான் ஏ லெவல்ல பைபிள்னே சொல்லலாம். ஏ லெவல்ல பயோ ஸ்டூடெண்ட்ஸ் பைபிள் தான் இந்த ரிசோர்ஸ் புக். இதுல என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க எழுதுவீங்க.
அதைத்தான் நீங்க எழுதுவீங்க. சரியா? அப்ப இதுல இருந்து அவுட்டுக்கு போக இயலாது. சரியா? அப்ப இப்படி இந்த இசைவாக்கங்களுக்கு உதாரணம் தருக அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. நோப்பம் ஏ லெவல் பயாலஜில 2027 பேப்பர்ல 2027 பேப்பர் உங்களோட பேப்பர்ல என்ன கேள்வி? இசைவாக்கங்களுக்கு உதாரணம் கேட்கிறாங்க. இசைவாக்கங்களுக்கு எவ்வளோ உதாரணம் நீங்க சொல்லுவீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு தானே. ஆனால் இசைவாக்கங்களுக்கு இசைவாக்கங்களுக்கு எங்கட ரிசோர்ஸ் புக்ல மூன்று உதாரணங்கள் தான் இருக்கு. மூன்று உதாரணங்கள். என்ன? வறல் நில தாவரங்களில் குழிகளில் அமைந்த இலைவாய் ஒண்ணு. சரியா? ரெண்டாவது, ஒட்டகங்கள்ல சாய்வான பாதம் இருக்கிறது. 3, கண்டல் தாவரங்களின் சீவசம் உழைத்தல். ஓ, ரிம்சா சொல்றது சரி. இந்த 3 தான் பிள்ளைகள் எழுதணும். உங்களுக்கு எவ்வளவு தான் தெரிஞ்சிருந்தாலும் அது எழுதுனா மார்க்ஸ் இல்லை. ரீசன் என்ன? ரீசன் என்ன? ரிசோர்ஸ் புக். ரீசன் என்ன? ரிசோர்ஸ் புக். விளங்குதா? இந்த விஷயம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேள்வி எழுதும் பொழுது உங்கள்ட்ட கேட்குறாங்க, கார்போஹைட்ரேட்டுகளில் அடங்கியுள்ள பிரதானமான 3 மூலகங்களை பெயரிடுக. இதுதான் கேள்வி. என்ன கேள்வி? கார்போஹைட்ரேட்டுகளில் பிரதானமாக காணப்படுகின்ற 3 மூலகங்களை பெயரிடுக அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப என்ன எழுதணும்? நீங்க கார்பன் எழுதணும், ஐதரசன் எழுதணும், ஆக்சிஜன் எழுதணும், CHO தானே எழுதணும். அப்ப ஒரு 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 கேர்ள் ஒரு மாணவன் இப்படி ஒரு ஆன்சர் எழுதியிருக்கானோ அப்போ CHOன்ட்டு எழுதியிருக்கான். 3 கேட்டிருக்கு. அப்ப 3 கேட்டிருந்தா 3 லைன் விடப்பட்டிருக்கும். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல 3 தருகனா 3 லைன் விடப்பட்டிருக்கும். CHO இப்படிதான் நீங்க எழுதியிருக்கணும். இப்ப இது ஒரு ஏன்ற மாணவன் இப்படி எழுதியிருக்கான். சரியா? அப்ப இது ஏன்ற மாணவன். அடுத்து பீன்ட்டு ஒரு மாணவன் எப்படி எழுதுறான்? அப்போ கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன். கேள்வியில் அழகா கேட்டிருக்கு என்னன்ட்டு, கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியுள்ள 3 பிரதானமான மூலகத்தை தருக அப்படி. இவர் CHOன்னு எழுதியிருக்கிறாரு, BCHON போட்டு வச்சிருக்காங்க. 3 தானே கேட்டிருக்கு. நீங்க ஏன் 4 எழுதுறீங்க? இவர் ஏன் 4 எழுதுறாரா இருக்கும்? 3 கேட்டு 4 எழுதுறதுக்கான ரீசன் என்ன? 3 தான் கேட்டிருக்கு, 4 எழுதுறாரு. ஏன் 4 எழுதுவாரு? இதுல ஏதோ ஒண்ணு ஷுவர் இல்ல ஆளுக்கு. ஏதோ ஒண்ணு ஷுவர் இல்லாததால தான் 3 கேட்டிருந்தா 4 எழுதுறாரு. விளங்குதா? அப்போ உங்களுக்கு திருத்துற சந்தர்ப்பத்துல, ஃபைனல் எக்ஸாம்ல திருத்துற சந்தர்ப்பத்துல கார்பனுக்கு ஒரு மார்க்ஸ், ஆக்சிஜனுக்கு ஒரு மார்க்ஸ், ஹைட்ரஜனுக்கு ஒரு மார்க்ஸ், ஆக்சிஜனுக்கு ஒரு மார்க்ஸ். அப்ப இவருக்கு 3க்கு 3. இவருக்கு கார்பனுக்கு ஒரு மார்க்ஸ், ஹைட்ரஜனுக்கு ஒரு மார்க்ஸ், ஆக்சிஜனுக்கு ஒரு மார்க்ஸ். அப்படி தருவாங்களா? அப்படி தருவாங்களான்னா இவருக்கு 3க்கு 3 மார்க்ஸ் போட்டால் இதுல யார் புத்திசாலியான மாணவன் சொல்லுங்க பாப்போம். ஏயா பியா? இதுல ஏ புத்திசாலி மாணவனா பி புத்திசாலி மாணவனா? செக் பண்ணுங்க பிள்ளைகள் எனக்கு பாப்போம். ஏ புத்திசாலியா பி புத்திசாலியா? ஓ ஓ மத்தாக்கள். ஓ தினேஷ் சரி, ஆயிஷா சாரா சரி. செக் பண்ணுங்களே பாப்போம். ஏ தானே எல்லாத்துக்கும் தெரியும். அது ஏ தான் புத்திசாலியான மாணவி. அப்ப ஏக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்து பிக்கும் 3 மார்க்ஸ் கொடுக்கிறது சரியா பிழையா? பிழையே. ஏன் இது நல்ல அறிவாளி புள்ள அப்படி எடுப்போமே, இது கொஞ்சம் பிரச்சனையான புள்ள நோப்பம். அப்ப இவனுக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்து இவனுக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்தா இந்த பிள்ளைக்கு செய்யற ஒரு அநீதியா இல்லையா? இந்த பிள்ளைக்கு செய்யற அநீதியா இல்லையா? அப்ப என்ன செய்வாங்க ஃபைனல் எக்ஸாம்ல? என்ன செய்வாங்க? 3 கேட்டு நீ 4 எழுதியிருக்க, 3 கேட்டு நீ 4 எழுதியிருக்க, 3 கேட்டு நீ 4 எழுதியிருக்க, 4வது பிளனு ஒப்பமே.
நாலாவது பிழையா இருந்தால் உனக்கு எத்தனை மார்க்ஸ் தருவாங்க தெரியுமா? 2 மார்க்ஸ் தான் தருவாங்க. பேப்பர் மார்க்கிங் போறதால சொல்றேன் நான். சரியா? 3க்கு 2 தான் சரி. 3க்கு 2 தான் சரி. இல்லைங்களா? ஓ அப்ப 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 இது சரியா இருக்குமா இருந்தா, இதுவும் ஒரு மூலகமா இருந்தா ரைட் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது பிழையானி எழுதிருவியா இருந்தா உனக்கு மார்க்ஸ் குறைவா தான் கிடைக்கும். சரியா? அப்ப 3 கேட்டா அறிவுறுத்தலை பின்பற்றணும். ரைட்? அதே மாதிரி இப்படி ஒரு கேள்வி வரும். என்னது? மூலக்கூறை பெயரிடுக. மூலக்கூறை பெயரிடுக அப்படின்னு என்ன? கேள்வி ஒருமையா பன்மையா? ஒருமையில தான் இருக்கு கேள்வி. மூலக்கூறை பெயரிடுகவும் மூலக்கூறுகளை பெயரிடுகவும் வேறு வேற தானே. மூலக்கூறை பெயரிடுக, மூலக்கூறுகளை பெயரிடுக ரெண்டும் வேற வேற. அப்ப மூலக்கூறை பெயரிடுனா எத்தனை ஆன்சர் எழுதணும்? நீ ஒரு ஆன்சர் எழுதணும். மூலக்கூறுகளை பெயரிடுகனா எத்தனை ஆன்சர் எழுதணும்? பன்மை கேள்வி, சோ நிறைய இருக்கும், உள்ளது எல்லாத்தையும் எழுதணும். மூலக்கூறுகளை பெயரிடுகனா நிறைய எழுதணும். இல்லைங்களா? ஓகே. அப்ப உங்களுக்கு என்னென்ன கதை தேவையோ தேவையான கதை எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இனி எதுவும் தேவையா இருக்குமா இருந்தால் இனி எதுவும் எப்ப தேவைப்படுதோ அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லலாம். ரைட்? அது தொடரும். அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா இன்னும் ஒரு கதை இருக்கு. என்னது? இந்த ஷார்ட் ஃபார்ம் போடுறது பிள்ளைகள். ஷார்ட் ஃபார்ம் போடுறது இந்த ரிசோர்ஸ் புக்ல சிலதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. இதான் நான் சொல்ற சம்மரி பாருங்க. ரிசோர்ஸ் புக்ல ஷார்ட் ஃபார்ம் உள்ளதுக்கு மட்டும்தான் நீங்க ஷார்ட் ஃபார்ம் போடணும். சரியா? ரிசோர்ஸ் புக்ல ஷார்ட் ஃபார்ம் போடாததுக்கு ஷார்ட் ஃபார்ம் போட்டு நீங்க உங்களோட ஆன்சர் எழுதுவீங்களா இருந்தால் அதுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. இல்லைங்கதா? அதே மாதிரி இந்த எஸ்ஏ கேள்விக்கு ஆன்சர் எழுதும் பொழுது தேவையான இடத்துல வரிப்படம் வரையணும். வரிப்படத்தை பென்சில்ல வரையணும். சரியா? வரிப்படத்தை பென்சில்ல வரையணும். இல்லைங்கதா? இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இது எதுக்கு இந்த 10 நிமிஷம்? 3 மணித்தியாலமும் 10 நிமிஷம் எதுக்கு? இந்த 10 நிமிஷத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 6 எஸ்ஏயை வாசிச்சு சரியா? 6 எஸ்ஏயை வாசிச்சு அதுல எந்த எஸ்ஏயை நீங்க சாய்ஸ் பண்றீங்கன்றதுக்கு அந்த 10 நிமிஷத்தை நீங்க என்ன செய்யணும்? வேஸ்ட் பண்ணணும். 10 நிமிஷத்தையும் அதுக்கு தான் செலவழிக்கணும். அந்த 10 நிமிஷத்தையும் கவர் பண்றதுக்காக அந்த 10 நிமிஷம் உட்காந்து எழுதுறது இல்ல, மாட்டிக்குவீங்க. அப்ப நீங்க எஸ்ஏல சில கேள்வி ஈஸி மாதிரி தெரியும், எழுதிட்டு போகும்போது பாயிண்ட்ஸ் வராது. சரியா? அப்ப இந்த கேள்வி எடுத்தா நான் எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதலும், இந்த கேள்வி எடுத்தா எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதலும், எல்லாத்தையும் அந்த 10 நிமிஷத்துல டிசைட் பண்ணி முடிக்கிறதுக்காக தான் அந்த 10 நிமிஷம். சோ 10 நிமிஷத்துல சரியா அந்த மிக பொருத்தமான எஸ்ஏயை நீங்க தெரிவு செய்யணும். அப்ப எஸ்ஏ எத்தனைக்கு வருதுன்னு சொன்னேன் நான்? மார்க்ஸ் 30க்கு வரும். 30 நீங்க அட்லீஸ்ட் எத்தனை எடுக்கணும்? 20 எடுக்கணும் ஏ எடுக்கிறதுக்காக. உண்மையிலே 30னா எப்படி வரும்? அது 600க்கு மார்க்ஸ் போட்டு தான் எடுப்பாங்க. எத்தனைக்கு? 600க்கு மார்க்ஸ் போட்டு தான் எடுப்பாங்க. பாருங்க, நான் அதையும் சொல்றேன் பாருங்க. சரியா? ஃபைனல் பேப்பர் மார்க்கிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டோட்டலா 600க்கு வரும் பிள்ளைகள். எஸ்ஏ ரைட்? எஸ்ஏ 600ல அட்லீஸ்ட் எத்தனை எடுக்கணும்? 600ல அட்லீஸ்ட் 400 எடுக்கணும். நீங்க எடுத்தா ஏ வரும். ஸ்ட்ரக்சர் எத்தனைக்கு வரும்? 400க்கு வரும். ஸ்ட்ரக்சர் 400ல எத்தனை எடுக்கணும்? நீங்க குறைஞ்சது 300 சரி எடுக்கணும். 300 எடுக்கணும். இப்ப இந்த 400ஐயும் சரியா ஸ்ட்ரக்சர் எத்தனை ஃபர்ஸ்ட்? அப்ப 300ஐயும் 400ஐயும் கூட்டி எத்தனைக்கு போடுவாங்க? இப்ப 300 400 எத்தனை? 700. அப்படின்னா 300ன்றது இங்க ஸ்ட்ரக்சர்ல 400க்கு தான் 300, எஸ்ஏல 600க்கு 300, இதையும் கூட்டினா 600 400 கூட்டினா 1000. அப்ப 1000க்கு 700. இதை நீங்க 700 எத்தனையால பிரிப்பீங்க?
20ஆல பிரிப்பீங்க. 20ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 35 வரும். 20ஆல பிரிச்சா 35 வரும். அப்ப MCQல 40, இங்க 35A. MCQல 40, இங்க 35A. அப்ப 1020ஆல பிரிச்சா 50 தானே பிள்ளைகள்? 1000க்கு தான் பார்ட் 2 மார்க்ஸ் போடுவாங்க. 1000க்கு போட்டு பிரிப்பாங்க 20ஆல. 1000க்கு போட்டு 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சா எத்தனைக்கு வரும்? 50க்கு வரும். இல்லைங்களா? இப்படிதான் உங்களோட கதை. இப்படிதான் உங்களோட கதை இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப டைம் சரியா போகுது. நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக கதைச்சோம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஒன்று தானே உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியணும் பிள்ளைகள். இந்த விஷயம் தெரியலைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இது தெரியலைன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ பிளான் ஒன்று இருக்கும். இதான் பிளான். இப்படி தான் போகுது உங்களோட கிளாஸஸ். அப்போ இந்த கிளாஸஸ் ரெகுலராக இனி நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா செவ்வாயும் வெள்ளியும் நினைக்கிறேன். சரியா? அவங்களுக்கு டைம் டேபிள் தருவாங்க. அந்த குரூப்பில் டைம் டேபிள் தருவாங்க. 9 to 11 நடக்கும். இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஜாயின் ஆகும். சரியா? ஜாயின் ஆகுங்க. அப்போ இந்த கிளாஸ் தொடர்பாக ஃபீட்பேக் ஒன்றும் தாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. சரியா? எப்படி இருந்துச்சு செக் பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் ஒன்று தரலாலும் பரவாயில்ல. சரியா? குரூப்பில் தந்தாலும் பரவாயில்ல. எனக்கு செட்டில் தந்தாலும் நானும் பார்த்துக்குவேன், அங்கே அட்மின் ஆக்களும் பார்த்துக்குவாங்க. சரியா? உங்களுக்கு எது வசதியோ அதுபடி செய்யுங்க நீங்கள். இப்போ ரைட். அப்போ 9 to 11 இனி இந்த கிளாஸஸ் ரெகுலராக நடக்கும். ரைட். அப்போ நீங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல் எதுவும் தேவையாக இருந்தால் அட்மினை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். அப்போ நாங்கள் கிளாஸை நாங்கள் என்ன செய்வோம்? முடிப்போம். அப்போ ரெகுலராக அந்த கிளாஸஸ் நடக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. இடையில ட்ராப் ஆகுமா அப்படியா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? அப்போ என்னை பற்றி நான் சொன்னதுண்ணே உங்களுக்கு about 10 years அப்போ அனுபவம் இருக்கு பேப்பர் மார்க்கிங் போகிறது. ஸோ அதனால சிக்கல் ஒன்றும் வராது உங்களுக்கு. சரியா? அப்போ ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணியே எங்களுக்கு போக இயலும். இதெல்லாம் கருத்தில் கொள்ளவும். அப்போ இதோட நாங்கள் என்ன செய்வோம்? அட்மின் நம்பர் அட்மின் நம்பரை ஷேர் பண்ணுறேன் இருங்க பிள்ளைகள். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றது ஈஸி. சரியா? ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நாங்க ரெகுலரா அப்ப ஆரம்பத்துல பயங்கர ஆர்வத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். போக 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 ஆர்வம் எல்லாத்துக்கும் குறைய பார்க்கும். அந்த ஆர்வத்தை குறையாம வச்சிருப்பீங்களா இருந்தா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நாங்க உயிர் வாழ்றது ஈஸியா இருக்கும். சரியா? உயிர் வாழ்றது ஈஸி. நோட் 7759. சரியா? 59 54 5954 235. சரியா? இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏனைய தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். வேற எதுவும் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு செட் ஒன்று பண்ணுங்க பிள்ளைகள். உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லைன்னா நாங்கள் மீட்டிங்கை என் பண்ணுவோம்.